இப்போ என்னன்னு சொன்னால் நாங்கள் அன்றைக்கு பணம் முடிச்சிட்டோம். அந்த பணத்துக்கு பிறகு நாங்கள் படிக்க வேண்டியது சரியான முறையில் பொதுவிலை மட்டம் ஜெனரல் பிரைஸ் லெவல் நாங்கள் சொல்ற பொதுவிலை மட்டம் நாங்கள் படிக்க வேண்டி இருக்கு. அந்த பொதுவிலை மட்டத்தை படிப்பதற்கு அந்த டியூட்டோரியல் வந்து இங்க இன்னும் அப்லோட் பண்ணப்படவில்லை. அப்ப அது மட்டும் நாங்கள் அப்லோட் பண்ணின ஒரு செக்ஷனை நாங்கள் படிப்போம். அதுல என்னன்னு சொன்னா நாங்க இப்ப பொதுவிலை மட்டத்துக்கு பிறகு படிக்க வேண்டியது வங்கியியல். அப்ப நாங்க வங்கியலை பற்றி நாங்க இப்ப துவங்குவோம். அதை அப்லோட் பண்ணினு தெரிஞ்சோன்னா நாங்கள் வந்து அந்த பொதுவிலை மட்டத்துக்கு வருவோம். அதுக்கு முதல் பெரும்பாலும் நான் 19ஆம் தேதி ஒரு ஹாலிடே வருது. அந்த ஹாலிடேலேருந்து பெரும்பாலும் விடிய 8 துவக்கம் 10 மட்டும் உங்களோட பிரின்சிபல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் கிளாஸ் வந்து விடிய 8 துவக்கம் 10 மட்டும் எக்ஸ்ட்ரா கிளாஸாக அது நடக்கும். அப்போ நாங்கள் இன்றைக்கு படிக்கிற இந்த தொடர்ச்சியை நாங்கள் அன்றைக்கு படிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது நாளண்டைக்கு செவ்வாய்க்கிழமை விடிய 8 துவக்கம் 10 மட்டும் அதை நாங்கள் சொல்லிக்கொண்டு நாங்கள் வணிக வங்கியல் இல்லை வணிக வங்கியலை பற்றி நாங்கள் இப்போ படிப்போம். அப்போ இந்த வணிக வங்கியலை பற்றி நாம் படிக்க முதல் நாங்கள் வந்து இந்த கிழமை என்ன நடந்தது என்று சொல்லி ஒரு பொருளாதார ரீதியாக ப்ராக்டிக்கலாக என்ன நடந்தது என்று சொல்லி நாங்கள் ஒருக்கா பார்த்துட்டு வங்கியலை நாங்கள் படிப்போம். அப்போ முக்கியமாக இந்த கிழமை என்ன நடந்ததுன்னு சொன்னோம், மத்திய வங்கியின் நாணய சபை கூடினது. அப்போ மத்திய வங்கியின் நாணய சபை கூடி இந்த வட்டி வீதங்கள் தொடர்பாக எடுத்த முடிவு என்னன்னு சொன்னால், இந்த முறை வட்டி வீதங்களில் எதுவித மாற்றமும் இல்லை. அதாவது உங்களுக்கு தெரியும், ஆகஸ்ட் மாதம் வந்து 2.5 வீதம் வட்டி வீதம் அதிகரிக்கப்பட்டது. அப்ப நான் உங்களுக்கு சொன்னேன்னா, இப்ப வந்து தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை என்று சொல்லப்பட்ட வட்டி வீதத்தை குறைச்சு கொண்டு வந்து தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை என்பது வந்து ஒரு முடிவுக்கு வருகின்றது. அவ முடிவுக்கு வந்த பின்பு அது வந்து யூ டர்ன் எடுத்து மேல எழும்புகின்றது என்று நான் சொல்லியிருந்தேன். அது வந்து அநேகமான சந்தர்ப்பத்தில் அது சரி. ஆனாலும் இந்த இடத்துல வந்து அவர்கள் வந்து வட்டி வீதத்தை கூட்டவில்லை. ஏனென்று சொன்னால், இன்னும் தொழில் முயற்சிகளுக்கு ஒரு ஊக்குவிப்பை இல்லாட்டா ஒரு புத்தாக்கத்தை கொடுக்கும் வகையில கடன் வழங்கல்களை மேற்கொண்டு அந்த தொழில் முயற்சிகள், சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகள் அந்த முயற்சிகளை கடன்களை பெற்று இன்னும் கொஞ்சம் வளர்வதற்கு சந்தர்ப்பம் அளிக்கிற மாதிரி இருக்கட்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த வட்டி வீதத்தை கூட்டவில்லை. ஆகவே போன முறை உங்களுக்கு தெரியும், 0.5 வீதத்துல பாலிசி வட்டி வீதங்கள், கொள்கை வட்டி வீதங்கள் அதிகரித்து, அதே சமயம் SRR வந்து 2 வீதம் அதிகரித்து இப்ப 4 வீதமாக அதிகரிக்கப்பட்டு உள்ளது. அப்ப அடுத்த மானிட்டரி போர்ட் மீட்டிங் என்று சொல்லப்படுகின்ற நாணய சபை மீட்டிங்ல வந்து சில வேளைகள்ல வந்து இது வந்து அதிகரிக்கப்படலாம். இன்னும் ஒரு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன என்றதை நாங்கள் சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக நான் நினைக்கின்றேன் எங்களோட சென்ற வகுப்புக்கு பிறகுதான் இந்த கேஸ் என்பது சமையல் எரிவாயு என்பது மிகவும் மோசமான அளவில் கிட்டத்தட்ட 100 வீதம் 85 வீதத்துக்கிட்ட விலை அதிகரிப்பு காணப்பட்டது. வரலாற்றிலேயே, எங்களோட வாழ்க்கையிலேயே வரலாற்றிலேயே ஒரு நாளும் இல்லாத மாதிரி சாதாரணமாக 50 ரூபா 100 ரூபா தான் கேஸ் விலை ஏற்றம் இருக்கும். அப்படி இருக்கும்போது மிஞ்சி போனால் 200 ரூபா 250 ரூபா கேஸ் விலை ஏறி இருக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையில்
எல்லாரும் இருக்கும் பொழுது 1250 ரூபாயால கிட்டத்தட்ட கூடி இருக்கின்றது. அப்ப இப்ப புது விலை வந்து 2700 2750 அந்த 2 கம்பெனிகளும் வெவ்வேறு விலைகளை வச்சிருக்கின்றது. அப்ப கேஸ் விலை ஏறிட்டது என்ற உடனே என்ன நடந்தது? போன திங்கட்கிழமை விடியத்தான் இது நடந்தது. கேஸ் விலை ஏறின உடனே அதுக்கு அடுத்த நாளே எல்லா பொருட்களோட விலைகளும் ஏற துவங்கிட்டது. கேஸ் விலையோட நான் நினைக்கிறேன் கோதுமை மாவின் விலையும் 10 ரூபாயால அதிகரிக்க டக் கண்டு பானோட விலை 5 ரூபாயால் அதிகரிச்சது. பான் தொடர்பான பேக்கரி ப்ராடக்ட்ஸ் விலைகள் அதிகரிச்சது. சாப்பாட்டு விலைகள் அதிகரிச்சது. சாப்பாடுகள் எல்லாம் 20 ரூபா 30 ரூபாண்டு ஒவ்வொரு சாப்பாடும் கடையில் விற்கிற சாப்பாடுகள் லஞ்ச் பேக்கெட்ஸ் விலை ஏறி விட்டது. இதை தவிர அதுகளோட சம்பந்தப்பட்ட சாமான்கள் நிறைய பொருட்களோட விலைகள் அதிகரிச்சிட்டு ஏற்கனவே வேறு வேறு காரணங்களால இந்த உப உணவுப் பொருட்கள் என்று சொல்லப்படுகின்ற பயிறு கடலைகள் அதுகள் இதுகள் எல்லாம் விலைகள் அதிகரித்திருந்த சந்தர்ப்பத்தில் அரிசி விலையும் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு இப்படியான ஒரு விலை அதிகரிப்பு ஏற்பட்டு உள்ளது. அப்ப இப்ப பொருட்களோட விலைகள் அதிகரித்து விட்டன. அப்ப ஏன் இவ்வளவு வேகமாக இந்த பொருட்களோட விலை அதிகரிச்சது என்று நீங்கள் யாராவது நினைச்சது உண்டா? இப்போ ஆன்லைன்ல நிக்கிற சிவகுமாரால சொல்லலுமா ஏன் இவ்வளவு வேகமா இந்த பொருள் அதிகரிச்சது, பொருட்களோட விலை அதிகரிச்ச? முதலாவது பயப்படாம கதைக்க வேண்டும். ரூபாவின் பெறுமதி சார் குறைவடைந்து செல்லுது சார். ரூபாயின் பெறுமதி குறைவடைவது மட்டுமல்ல, உலக சந்தையில எரிபொருட்களோட எரிவாயுண்ட விலைகள் அதிகரிக்கிறான் என்பதும் இன்னொரு முக்கியமான காரணம். இப்ப என்ன சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் உலக பொருளாதாரத்துல எரிபொருட்களோட விலையில பார்த்து கொண்டிருந்தீங்களேன்னா எரிபொருள் ஒரு பெரல் வந்து கிட்டத்தட்ட $60 இருந்தது, இப்ப $85 வந்துட்டு. அப்ப அதே மாதிரி தான் அதே வேகத்துல தான் எரிபொருள் சமையல் எரிவாயுக்கள் கேஸ் என்று சொல்லப்படுகின்ற விலையும் அதிகரிச்சிருக்கு. அப்ப அது ஒரு காரணம். அதே சமயம் கரன்சி டிப்ரிசியேஷன் என்பதும் ஒன்று நடக்கின்றது. ஆனால் உத்தியோகபூர்வமா இன்னும் அதை அமுல்படுத்தவில்லை. அப்ப இங்க நாங்க சொல்லக்கூடியது வந்து என்னென்று சொன்னா இந்த உலக சந்தையில ஏற்பட்ட விலை அதிகரிப்பு தான் இப்படியான ஒரு அதிகரிப்புக்கு வழிவகுத்த வேண்டும். மற்றது எவ்வளவு காலம் இந்த அதிகரிப்பை கேட்டு கொண்டிருந்து அரசாங்கம் வந்து கட்டுப்பாட்டு விலைகளை விதிச்சு அதிகரிப்பை ஏற்படுத்தாம வைத்திருந்தது இன்னொரு காரணமாக அமைந்தது. அப்ப இவ்வளவு காலம் கட்டுப்பாட்டு விலைகளை விதிச்சு காலத்துக்கு காலம் விலை அதிகரிப்பு இல்லாட்ட விலை குறைவுகளை அமுல்படுத்தாம அரசாங்கம் கட்டுப்பாட்டு விலைகளை விதிச்சு ஒரு போலியான நிலையை உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று இந்த கட்டுப்பாட்டு விலைகளை அரசாங்கம் கெசட் எடுத்ததோடனே திடீரென்று இந்த விலைகள் அதிகரிச்சது. அப்ப நான் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி இந்த ரப்பர் பால் நாங்கள் வந்து தண்ணிக்க வச்சு அமர்த்தும் பொழுது இவ்வளவு நேரம் அமர்த்தி கொண்டிருக்கிறோமோ அதை விட்டோன்னா அது மேல பாஞ்சு வரும். அதே மாதிரி ஒரு வேலை தான் இங்க நடந்திருக்கின்றது. அப்ப நாங்கள் எப்பவும் ப்ரெஷரைஸ் பண்ணக்கூடாது. ஏதோ ஒன்று அதை நாங்கள் அந்த ப்ரெஷரை விடும் பொழுது ஒரே அடியாக அது தன்னுடைய நார்மல் நிலைக்கு வருவதற்கு பார்க்க மேலெழுந்து போகும். அப்ப சமையல் எரிவாயின் விலைகள் இப்படி இருக்கும் பொழுது அடுத்ததாக பெட்ரோலிய பொருட்களோட விலைகள் அதிகரிப்பை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்ப பெட்ரோலிய விலை அதிகரிப்பு என்பது கட்டாயம் ஏற்பட போகின்றது. அரசாங்கம் செயற்கை முறையில் அதை கட்டுப்படுத்தி வச்சிருந்தாலும் இப்போதைக்கு அது விலை ஏறாமல் இருக்குமே ஒழிய திடீரென்று அது விலை ஏற வேண்டிய சந்தர்ப்பங்கள் நடக்கும். அப்ப அதுவும் இதே மாதிரி தான் கட்டுப்பாட்டு விலைகளை போட்டு அந்த பந்த தண்ணிகளை அமர்த்தி வைக்க அது மேல எழுப்பி வர மாதிரி தான் நடக்க போகுது. அப்ப இதை தவிர இன்னொரு பக்கம் ஒன்று இருக்கின்றது என்னன்னு சொன்னால், இந்த அந்நிய செலாவணி மதிப்பு, அதாவது ஃபாரின் கரன்சி வேல்யூ, வெளிநாட்டு நாணயத்தின் மதிப்பு வந்து இலங்கையில வந்து 202 ரூபாயில தான் இப்ப வச்சு கொண்டு இருக்கிறது அரசாங்கம். அது எல்லாருக்கும் தெரியும். வந்து அது ஒரு ஆர்டிபிஷியல் வேல்யூ எல்லாருக்கும் தெரியும். அப்ப எல்லாருக்கும் அது ஆர்டிபிஷியல் வேல்யூ தெரிஞ்சதுக்கு என்ன, அதை வந்து ஒருத்தருமே ஒரு மாத்த கொள்ள ஒன்றும் விரும்பவில்லை. அப்ப
எத்தனையோ தரம் இப்ப வெளிநாட்டுல இருக்கின்ற இறக்குமதியாளர்களோ ஏற்றுமதியாளர்களோ $202 டாலர் எடுக்க முடியாம இருக்கின்றது. ஏற்றுமதியாளர்களும் $202 டாலரை கொண்டு வர விரும்புகின்றார்கள் இல்லை. ஏனென்றால் பிளாக் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட $238 $40 போகின்றது ஒரு டாலர். அப்ப அப்படி போகும் பொழுது ஏற்றுமதியாளர்கள் வந்து தாங்கள் தேவை இல்லாம ஒரு $30 $32 அநியாயமா பேங்க்ல மாத்த வெளிக்கிடும் பொழுது $32 வந்து கூடுதலாக அவர்கள் நட்டப்பட வேண்டி இருக்கும் தங்களுடைய ஏற்றுமதி வருமானத்தை கொண்டு வரும் பொழுது. அப்ப அவர்கள் பஞ்சிப்படுவார்கள் அதை அந்த விலையில கொண்டு வந்து மாற்றுவதற்கு. அப்ப இறக்குமதியாளர்கள் அப்படி மாத்தாம விடும் பொழுது வங்கிகளுக்கு டாலர் இருக்காது, அந்நிய செலாவணி இருக்காது, இறக்குமதியாளர்கள் கேட்கும் பொழுது கொடுப்பதற்கு. அப்ப அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும். ஆகவே இப்பொழுது இறுக்கமாக இல்லாட்டா நிலையான நாணய மாற்று விதமாக செயற்கை முறையில $202 இந்த நாணய மாற்றை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இது எப்பவுமே வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்துல விட வேண்டி இருக்கும். அப்படி விடும் பொழுது அது வந்து சில விலை $240 $245 போய் நிக்கலாம். அப்படி நிற்கும் பொழுது இன்னொரு விலை அதிகரிப்பை நாங்கள் என்னென்னா அநேகமான பொருட்கள் வந்து நாங்கள் இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இறக்குமதி செய்யப்படுவதால அநேகமான பொருட்களோட விலைகள் ஏற்றமடைய சந்தர்ப்பங்கள் உள்ளன. அப்ப எந்த கட்டத்திலையும் வந்து செயற்கை முறையில கட்டுப்பாடுகளை விதிப்பதன் காரணமாக இப்படியான திடீர் விலை அதிகரிப்புகளை மக்கள் சமாளிக்க முடியாத அதிகரிப்புகளை எதிர்நோக்க வேண்டி ஏற்படும். அடுத்தது என்னென்று சொன்னால் இப்ப இப்படியான வேகத்துல இப்போ ஒரு பக்கத்துல ஒரு 50% விலை அதிகரிப்பு நடந்துட்டது. இன்னொரு 50% இந்த அந்நிய செலாவணியை வந்து ரேட்டை வந்து நாங்கள் நார்மலுக்கு கொண்டு வரும் பொழுது அது வந்து $20-30 ஒரு ஏடியா கூட பார்க்கும். அப்படி கூடும் பொழுதும் இப்படியான ஒரு விலையேற்றம் ஒன்று ஏற்பட சந்தர்ப்பம் இருக்கின்றது. அப்ப அதே சந்தர்ப்பத்தில் வந்து அரசாங்கமும் வந்து தன்னுடைய கடன் தேவைகளுக்காக தன்னுடைய செலவுகளுக்காக மத்திய வங்கியை கொண்டு தனது திரைசரி உண்டியல்களை கொடுத்து கடன்களை பெற்றுக்கொண்டிருக்கின்றது. அதில் பெரும்பாலான பணம் வந்து மத்திய வங்கியினுடைய அச்சடிக்கப்பட்ட பணமாகத்தான் மத்திய வங்கி தான் அந்த திரைசரி உண்டியலை வாங்கி கொண்டிருக்கின்றது. அதால அதை வந்து மத்திய வங்கி கடனாக அரசாங்கத்துக்கு கொடுக்கும்போது அங்கே அச்சடிக்கப்பட்ட பணம் புழக்கத்துக்கு வந்து கொண்டிருக்கும். அதுவும் ஒரு பணவீக்கத்தை ஏற்படுத்தும் சந்தர்ப்பமாக காரணமாக அமையலாம். அப்படியான சந்தர்ப்பத்துல வந்து அது தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் இப்பவும் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல வந்து ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் என்று சொல்லப்படுகின்ற மிக வேகமாக அதிகரித்து செல்லுகின்ற ஒரு பணவீக்க நிலைமையை எதிர்காலத்துல இலங்கை எதிர்நோக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உள்ளது. இதுதான் இந்த போன திங்கட்கிழமை ஏற்பட்ட இதனோடு தொடர் சம்பந்தப்பட்டதாக அமைந்து காணப்படுகின்றது. எரிவாயு விலையேற்றத்தோடு சம்பந்தப்பட்டதாக அமைந்து காணப்படுகின்றது. அப்ப இப்ப நாங்கள் வந்து பார்க்க போறது வந்து இந்த பணவீக்கம். அப்ப இந்த பணவீக்கத்துல ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் என்னன்னு நாங்கள் பார்க்க போறோம். அப்ப அதை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரியும் அந்த ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் பாதிப்பு. அப்ப பாருங்க இப்ப ஜெனரல் பிரைஸ் லெவலை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். ஜெனரல் பிரைஸ் லெவல்ன்றது பொது விலை மட்டம். அப்ப பொது விலை மட்டத்தை பற்றி நாங்கள் என்னன்னு பார்ப்போம். மற்றது இந்த பொது விலை மட்டத்தை நாங்கள் என்னென்று கணிப்புறோம் பார்ப்போம். அப்ப எல்லா பொருட்கள் சேவைகளினதும் விலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லது படிப்படியாக உயர்ந்து கொண்டு செல்லுகின்றன. அப்ப இலங்கையை நீங்க இதை ஒரு உதாரணமா பார்த்து கொள்ளுங்க. எல்லா பொருட்கள் சேவைகளினதும் விலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லது படிப்படியாக உயர்ந்து கொண்டு செல்லுகின்றன. சில பொருட்கள் சேவைகளின் விலைகள் உயர்வடையும் போது வேறு சில பொருட்கள் சேவைகளின் விலைகள் குறைவடையலாம். அப்ப உங்களுக்கு தெரியும் சில பொருட்களோட விலைகள் அதிகரிக்கும், சில பொருட்களோட விலை குறையும். ஒரு நாளும் எல்லா பொருட்களோட விலைகளும் ஏறும் என்று நாங்கள் சொல்ல இயலாது. அப்போ ஒரு சீரான தன்மையுடைய விலைகள் உயர்வடைதலை நாங்க பார்ப்போம். சீரான தன்மையுடைய விலைகள் உயர்வடைதல் என்று சொன்ன என்ன பொது விலை மட்டம் என்று நாங்கள் அதை சொல்லிக் கொள்கின்றோம். பொதுவா எல்லா பொருட்களோட விலைகளும் அதிகரிச்சா
அது பொது விலை மட்ட அதிகரிப்பு என்று நாங்கள் சொல்லிக்கொள்வோம். அப்ப பொது விலை மட்டம் என்பது விலை சுட்டன்களுடன் கணிப்பிடப்படுகின்றது. அப்ப இந்த பொது விலை மட்டத்தை நாங்கள் என்னென்று சாதாரண வாழ்க்கையில பார்த்துக் கொள்றோம் என்று சொன்னா விலை சுட்டன்களோடு சம்பந்தப்பட்டு தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். அப்ப அந்த காலத்துல 1952ஆம் ஆண்டு அடிப்படையாக கொண்ட கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டன் என்ற ஒரு சுட்டன் கணிப்பிடப்பட்டு கொண்டு வந்தது. அது கிட்டத்தட்ட எவ்வளவோ காலம். இப்ப நாங்களெல்லாம் படிக்கும் பொழுது 82, 83ஆம் ஆண்டுகள் எல்லாம் அது பொது விலை சுட்டன் தான் இருந்து கொண்டிருந்தது. 52ஆம் ஆண்டு அடிப்படை ஆண்டாக கொண்ட விலை சுட்டன். 52ஆம் ஆண்டுல 100 இருக்கு, 100 விலையுடைய ஒரு பொருள் இன்றைக்கு என்ன விலை என்றுதான் அதை பார்த்து கொண்டு வந்தது. ஆனால் அதுக்கு பிறகு பல்வேறு காரணங்களுக்காக அதுகள் எல்லாம் அவுடேட்டடா போகுது என்ற ஒரு காரணத்துக்காக அடிக்கடி 5 வருஷத்துக்கு இருக்கா அந்த அடிப்படை ஆண்டை மாத்தி மாத்தி கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டனோ ஏதோ நிறைய விலை சுட்டங்கள் வந்து விட்டானே இலங்கையை பொறுத்த மட்டும் அது நடக்கின்றது. அதை பற்றி நாங்கள் சொல்லுவோம். அப்ப பொது விலை மட்டம் என்பது விலை சுட்டன்களுடன் கணிப்பிடப்படுகின்றது. அப்ப விலை சுட்டன்களோடு தான் அது கணிப்பிடப்படுகின்றது. தெரிவு செய்யப்பட்ட சந்தையில் கிடைக்கும் பொருட்கள் சேவைகளின் மாதிரிகளை எடுத்து அவற்றின் நிறையூட்டப்பட்ட சராசரிகளின் மூலமாக வெயிட்டட் அவரேஜ் இந்த விலை சுட்டன்கள் கணிப்பிடப்படுகின்றது. வெயிட்டட் அவரேஜ் என்று சொன்னா இப்ப பாருங்க, சந்தையில நாங்கள் ஒரு பொருட்களோட விலைகளை சேவைகளோட விலைகளை எடுத்து அதை நிறையூட்டப்பட்ட சராசரி என்று சொல்லும் பொழுது, இப்ப உதாரணத்துக்கு ஒரு ராத்தல் பான் 60 ரூபாய் என்று சொன்னா நான் 2 ராத்தல் பான் வேண்டுறேன்னா அதை நிறையூட்டுரும். அப்ப 2 ராத்தல் பான் 120 ரூபாய். அப்ப போன கிழமை மட்டும் 2 ராத்தல் பான் 120 ரூபாய் இருந்தது. இப்ப 5 ரூபாய் கூட்டிட்டேன்னு சொல்லினா அப்ப இனி 130 ரூபாய். அப்ப அப்படித்தான் அந்த விலையேற்றங்கள் இருக்குது என்று சொல்லி அந்த சுட்டன்களை நாங்கள் கணிக்கின்றோம். அப்ப விலை சுட்டன்களின் அடிப்படை அறிமுகத்தை நாங்கள் அதை நாங்க பார்ப்போம். முதலாவது இந்த விலை சுட்டனை என்னென்று இவர்கள் தயாரிக்கின்றார்கள், என்னென்று செய்கின்றார்கள். அப்ப விலை சுட்டன்களின் அடிப்படை அறிமுகம் பொருட்கள் விலைகளின் நிறையூட்டப்பட்ட சராசரியை விலை சுட்டன் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப பின்வரும் படிமுறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அப்ப பின்வரும் படிமுறைகள் பயன்படுத்தப்படுகின்றன என்று சொன்னா, அடிப்படை ஆண்டை தெரிவு செய்தல். அடிப்படை ஆண்டை தெரிவு செய்ய சொல்லும்போது நான் சொன்னேன் பேஸ் இயர் என்று நாங்கள் அதை சொல்லிக்கொள்வோம். நீங்க அந்த வித்தின் பிராக்கெட்டுக்குள்ள போட்டுக்கொள்ளலாம் பேஸ் இயர். அந்த பேஸ் இயர் எதா இருக்கும். அந்த பேஸ் இயர்ல இந்த விலை சுட்டன் 100ஆக இருக்கும். இந்த பேஸ் இயர்ல விலை சுட்டன் 100ஆக இருக்கும். அந்த அடிப்படை ஆண்டு எதுவென்று நாங்கள் தீர்மானிச்சு கொள்ள வேண்டும். பெரும்பாலும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா அசாதாரணமான முறையில விலைகள் ஏற்றங்களோ விலை குறைப்புகளோ இல்லாத ஒரு ஆண்டாக பார்த்து அந்த அடிப்படை ஆண்டு நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். பெரும்பாலும் அநேகமாக ஒரு விதமான விலை தளம்பல்கள் எப்ப குறைவா இருக்கின்றதோ அந்த ஆண்டை நாங்கள் அடிப்படை ஆண்டாக தெரிவு செய்கின்றோம். அப்ப ஆக குறைந்த பொருளாதார தளம்பல்களை கொண்ட ஒரு ஆண்டை அல்லது பொருளாதார தளம்பல்கள் அற்ற ஆண்டை அடிப்படை ஆண்டாக கொள்கின்றோம். பாருங்க, ஆக குறைந்த பொருளாதார தளம்பல்களை கொண்ட ஒரு ஆண்டை அல்லது பொருளாதார தளம்பல்கள் அற்ற ஆண்டை நாங்கள் அடிப்படையாக கொள்கின்றோம். அதுதான் அந்த பேசியரை நாங்கள் செலக்ட் பண்ணுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்து காணப்படுவது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆண்டை எல்லாரும் சேர்ந்து செலக்ட் பண்ணுவினோம். நாங்கள் இதை ஒரு இந்த வருஷத்துக்குரிய பேசியராக நாங்கள் எடுக்கின்றோம் என்று சொல்லி செலக்ட் பண்ணுவினோம். அப்ப அதைத்தான் நாங்கள் இண்டெக்ஸ்ல 100 என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 100 என்ற ஒரு இண்டெக்ஸாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஏனைய வருடங்களின் நிறையூட்டப்பட்ட சராசரி இங்கு இந்த வருடத்துடன் இதை அடிப்படை வருடமாக கொண்டு இதோட ஒப்பிட்டு நாங்கள் பார்த்துக் கொள்வோம். இந்த வருஷத்தை 100ஆக கொண்டு சில நேரங்கள்ல பணவீக்கம் இல்லாம விலைகள் எல்லாம் நல்லா குறைஞ்சு கொண்டு போகுது என்று சொன்னால், இப்ப நாங்க கணிப்படுற ஆண்டு இந்த அடிப்படை ஆண்டு 100ஆக இருந்ததுன்னா நாங்க கணிப்படுற ஆண்டுல 90ஆக குறைஞ்சிடும். 90ஆக குறைஞ்சா அங்க பணவீக்கம் என்பது மைனஸாக இருக்குன்றதுதான் நாங்கள் எடுப்போம். ஆனா அதுவே 110, 120ஆக மாறிவிட்டது என்று சொன்னால் அங்க அந்த 20% கூடினபடியாக அந்த 20 நாங்க பணவீக்கம் என்று எடுத்துக்கொள்கின்றோம். அப்ப பொருட்களின் கூடையை தெரிவு செய்தல்.
பொருட்களின் கூடையை தெரிவு செய்தல் என்று சொன்னா நாங்கள் என்ன மாதிரி இந்த பொருட்கள், அதாவது ஒரு பாஸ்கெட்டை நாங்க செலக்ட் பண்ணுவோம். இப்ப நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் நுகர்வோருண்ட கொழும்பு நுகர்வோர் விலைச்சூட்டனை எடுக்கிறோம்னு சொல்லுவோம். அப்ப இந்த கொழும்பண்ட விட்டுருங்கோ, அதை ஒரு நுகர்வோன் வந்து சராசரியாக வந்து இலங்கையில ஒரு கிழமைக்கு என்னென்ன வகையான பொருட்களை இவ்வளவு வேண்டுவானன்றதை நாங்கள் டிசைட் பண்ணி கொள்ளுவோம். அதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தன்னோட சார்ந்து கதைச்சோ பேசியோ ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திலோ குடும்ப தலைவன் எத்தனை நம்பர்ஸ் உள்ள ஆக்கள் இருக்கணும் அப்படி என்றெல்லாம் பார்த்து நாங்கள் வந்து இப்போ ஒரு வீட்டுக்கு 5 கொத்த அரிசி ஒரு கிழமைக்கு வேண்டும். அங்க அப்பா புருஷன், வீட்டு தலைவன், வீட்டு தலைவி, அதோட 2 சின்ன பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ 7 நாளைக்கு 5 கிலோ அரிசி தேவை என்று வைப்போம். அப்ப அவர்கள் ஒரு கிழமைக்கு எவ்வளவு மீன் வாங்குகின்றார்கள், முட்டை பாவிக்கின்றார்கள், இறைச்சி பாவிக்கின்றார்கள், மரக்கறி பாவிக்கின்றார்கள் என்று நாங்கள் முதலே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப அவைகள் பாவிக்கின்ற அந்த கிழமைக்குரிய பொருட்கள் எல்லாத்தையும் அந்த கூடையில நாங்கள் தெரிவு செய்வோம். ஒரு கூடை, அதுக்குள்ள நாங்கள் என்ன இருக்குன்னு நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். பொருட்களின் கூடையை தெரிவு செய்தல் என்றது அதைத்தான் சுட்டி நிற்கின்றது. அப்ப எந்த நோக்கத்திற்காக விலைச்சூட்டன் பயன்படுத்தப்படுகின்றதோ அந்த நோக்கத்திற்காகவே இந்த கூடையில் உள்ள பொருட்கள் தெரிவு செய்யப்படும். அப்ப எந்த நோக்கம், நுகர்வு நோக்கம் என்று நான் முதலே கழிச்சேன். அப்ப அந்த நுகர்வு தொடர்பான பொருட்கள் இருக்கு. அப்ப நீங்கள் கவனிச்சு பாருங்க, இப்ப நகர்ப்புறத்தில் இப்ப கொழும்புல இருக்கிற ஒரு ஆள் வந்து என்ன மாதிரியான பொருட்களை கொள்வனவு செய்வார்கள் சராசரியாக. இப்ப அவர்கள் வந்து அரிசி எந்த நேரம் அரிசி சாப்பிட மாட்டார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் அடிக்கடி பான் பண்றதா இருக்கலாம், அடிக்கடி கோதுமை வண்டி ஏதாவது செய்யறதா இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஆனா அதுவே இப்ப ஹெட்டன் என்ற ஒரு நகர், அதுவும் ஒரு நகர் தான். அங்கே வந்து நாங்கள் பார்க்க போனால் கொழும்போடு ஒப்பிடும் பொழுது அங்கே நுகர்வுகள் சில நேரங்கள் வித்தியாசப்படும். இப்ப கொழும்புல இருக்கிற ஒரு சராசரி நுகர்வு வந்து வேறு இடங்களோட ஒப்பிடும் பொழுது சில ஆடம்பரமான நுகர்வு பொருட்களை வாங்குவதாக இருக்கலாம். அது அவைகளுக்கு அத்தியாவசியமா இருக்கும், அவங்களுக்கு ஆடம்பரமா இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில் இப்ப ஹெட்டன்ல எடுத்தோம் என்று சொன்னால் அவர்கள் வந்து எந்த நாளும் பட்டரும் ஜாமும் சாப்பிட மாட்டார்கள், பட்டரும் பானம் சாப்பிட மாட்டார்கள், இல்லை ஜாமும் பானம் சாப்பிட மாட்டார்கள். அப்படி அப்ப அந்த பொருட்களுக்கான நுகர்வு கொழும்பு புட்ட இடங்கள்ல கூடுதலாகவும், ஹெட்டன் மாதிரி வேற மட்டக்களப்பு மாதிரி ட்ரிங்கோ மாதிரியான இடங்கள்ல அப்படியான நுகர்வு குறைவாகவும் இருக்கும். இப்பத்தைய காலத்துல நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த பெஸ்ட்ரா, அது இதுகள், நூடுல்ஸுகள், அதுகள் எல்லாம் நிறைய இருக்கும். அது தவிர இப்ப ஊபர் அது இதுகளின் மூலமாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதெல்லாம் கொழும்பு பக்கத்துல கூடுதலாக இருக்கும். வேற நகரங்கள்ல அதுகள் குறைவா இருக்கும். அப்ப அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பாஸ்கெட் தெரிவு செய்யப்படும் என்றதுதான் நான் இதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அப்ப பொருட்களின் கூடையை நாங்கள் தெரிவு செய்தல் என்ற பொழுது எந்த நோக்கத்திற்காக விலைச்சூட்டன் பயன்படுத்தப்படுகின்றதோ அந்த நோக்கத்திற்காகவே இந்த கூடையில் உள்ள பொருட்கள் தெரிவு செய்யப்படும். உதாரணமாக கிராமிய மக்களின் வாழ்க்கை செலவை கணிப்பிடுவதாய் அதற்கேற்ற வகையில் கிராமிய மக்கள் பயன்படுத்தும் பொருட்களை தெரிவு செய்ய வேண்டி உள்ளது. அப்போ இப்ப அம்பாந்தோட்டையிலையோ இல்லாட்டா புலனறுவையிலையோ கிராம பக்கத்துல இருக்கிற வேலை நுகர்வு செலெக்ஷன்கள் வந்து வேற வேறையா இருக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கூட தெரிவு செய்யப்பட வேண்டி இருக்கு. அப்ப இப்ப நான் சொல்றேன் என்று சொன்னால் கொழும்பு நுகர்வோர் விலைச்சூட்டன் என்று அது சொல்லப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் கொழும்பு மாநகர சபைக்குள்ளதான் அது கணிப்பிடப்படும். கொழும்புல மாநகர சபைக்குள்ள இருக்கும் நுகர்வோர் என்ன மாதிரியான பொருட்களை உற்பத்தி செய்வார்கள் என்று பார்த்து அப்படியான பொருட்களை உற்பத்தி செய்வதாகத்தான் அது அமைந்து காணப்படும். அப்ப அடுத்ததாக நாங்க நிறையூட்டல்களை பார்ப்போம். இது என்னென்று இந்த வெயிட் பண்ணப்படுகின்றது இந்த பொருட்கள் யாவும் நிறையூட்டப்படுவது அதன் முக்கியத்துவத்தை நுகர்வோர் எவ்வாறு கொடுக்கின்றனர் என்பதை பொறுத்து தான் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன 5 பேர் உள்ள ஒரு சின்ன ஃபேமிலியை நாங்கள் எடுக்கிறோம் என்றால் சாப்பாட்டு பொருட்களுக்கு 5 என்ற நிறையூட்டலையும் எரிபொருளுக்கு 2 என்ற நிறையூட்டலையும் கொடுத்தால் எரிபொருள் பயன்பாட்டிலும் பார்க்க சாப்பாடு பொருட்களுக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது என்பது அர்த்தமாகும். அப்ப அவங்க அந்த அவையில வீட்டுல வந்து ஒரு மோட்டார் பைக் தான் நிக்குதுன்னு வச்சுக்கொள்ளும். அதால அவர்கள் வந்து எரிபொருளை நிரப்புறது இல்லாட்டா எரிபொருளுக்கு செலவழிக்கிற செலவு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால்
வேறொரு இடத்துல 2 கார் நிக்குதுன்னு சொன்னா அவர்கள் அந்த காரின் எரிபொருளுக்கு செலவழிக்கிற செலவிலும் பார்க்க சாப்பாட்டுக்கு செலவழிக்கிற செலவு குறைவாக இருக்கும். அப்ப அதையும் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரியான இடத்துல இந்த மாதிரியான சாம்பிள், அதாவது மாதிரியை நாங்கள் எடுக்கின்றோம் என்பதை கொண்டு அந்த குடும்பத்தினை பற்றி நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். அப்ப இதாலதான் நாங்கள் சொல்றோம் புவியியல் ரீதியான மக்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அப்ப புவியியல் ரீதியான மக்கள் தெரிவு செய்யப்படும் பொழுது விலைச்சுட்டன் என்பது தயாரிப்புக்கு பொருந்துகின்ற புவிசார் இடத்தை தெரிவு செய்து மக்களை தெரிவு செய்ய வேண்டும். உதாரணமாக கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனை தெரிவு செய்யும் பொழுது கொழும்பு மாநகர பிரதேசம் தெரிவு செய்யப்படுகின்றது. விலைகள் என்ற தரவு அதை நாங்கள் ஒவ்வொரு முறையும் உண்மையான தரவாக இருக்கும். மார்க்கெட்டுக்கு போய் அவர்கள் மார்க்கெட்ல வேண்டுவினம். அப்ப விலைகள் என்ற தரவு கொண்டு இந்த புள்ளி விவர சமன்பாடு தயாரிக்கப்படும். இப்ப இந்த அட்டவணையில பாருங்க, இப்ப ஆன்லைனில் நிற்பவர்கள் உங்களுக்கு நான் கதைப்பது விளங்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் எனக்கு சொல்லுங்க, நான் இந்த போர்டில் செய்து காட்டுகின்றேன். இது உங்களுக்கு விளக்கத்துக்காகத்தான் நான் இது சொல்லுகின்றேன் ஒழிய எங்களுக்கு உங்களுக்கு இதை விளங்கி இருந்தா தான் நீங்கள் மிச்ச ஸ்டெப்புக்கு போகலாம். அப்ப இப்ப பாருங்க, இந்த புள்ளி விவர சமன்பாடுன்றதை நாங்கள் இந்த அட்டவணையில பார்ப்போம். அப்ப அடிப்படை ஆண்டு நடைமுறை ஆண்டு என்று 2 இருக்கின்றது. இப்ப அடிப்படை ஆண்டுல இருக்கிற பொருட்களோட விலை இப்ப நாங்க பாஸ்கெட்டை செலக்ட் பண்ணிட்டோம். இப்ப சொல்லுவோம், பாஸ்கெட்ல நாங்கள் 3 கிலோ ஒரு கிழமைக்குரிய நுகர்வா 3 பான் 5 கிலோ மா 5 கிலோ அரிசி மரக்கறி அது இது 10 லிட்டர் பெட்ரோல் அப்படி இப்படி எல்லாம் செலக்ட் பண்ணிட்டோம். அப்ப அதுகளோட விலையை நாங்கள் ஒவ்வொரு கிலோவுக்கும் உரிய விலை இல்லாட்டா ஒரு லிட்டருக்குரிய விலை அதுங்கான அது இதுகள் எல்லாத்தையும் P1 என்று சொல்லிக் கொள்ளுகின்றோம். நாங்கள் இங்க வேண்ட போற தொகையை வந்து Q0 என்று சொல்லிக் கொள்ளுகின்றோம். இது P0, இது Q0. அப்ப இது வந்து அடிப்படை ஆண்டு. அடிப்படை ஆண்டபடியே நாங்கள் P0 Q0 என்று சொல்லுகின்றோம். சரியா? அப்ப இப்ப பாருங்க, இந்த P0 Q0 நாங்கள் போட்டு போட்டு பெருக்கி மொத்த செலவை காண போகின்றோம். மொத்த செலவை காண போகின்றோம். அப்ப இது இதன் மூலமாக கணிப்பிட்ட இது வந்து எங்களுக்கு 100ஆக இருக்கும். அப்ப நடைமுறை ஆண்டு என்பது என்ன? நடைமுறை ஆண்டிலையும் நாங்கள் இப்ப எங்களோட விலைகளோட சுட்டெண்ணத்தானே பார்க்க போகின்றோம். விலைகளோட சுட்டெண்ணை பார்க்க போகின்றோம் என்று சொன்னா இந்த Q0 என்றது 2 இடத்திலையும் ஒரே மாதிரி இருக்கும். இங்க 2 கிலோ அரிசி வேண்டியிருந்தா இங்கேயும் 2 கிலோ அரிசியை தான் போடணும். இங்க 5 கிலோ மாவு வேண்டியிருந்தா 5 கிலோ மாவை தான் போடணும். 3 கிலோ பான் வேண்டியிருந்தா 3 கிலோ பானை தான் போடணும். வேண்டாம், இது அடிப்படை ஆண்டு. இந்த அடிப்படை ஆண்டுல நாங்க செலக்ட் பண்ணி ஒரு குடும்பம் வந்து இவ்வளவு சாமான்களை தான் வேணுமெண்டா வேண்டுது என்று நாங்கள் தெரிஞ்சிருந்தா அந்த தொகையைத்தான் இங்கேயும் போடணும். ஆனா இங்க நடைமுறை ஆண்டுன்னு நாங்க சொல்றபடியால இதுல வந்து ஃபிகர் வேறையா இருக்கின்றது. நாங்கள் இங்க P0 போட்டபடியா இங்க P1 போடணும். P1 என்றது நடைமுறை விலைகள். அப்ப இங்க 2 கிலோ பான் ஒரு கிழமைக்கு வேணும்னா இங்க 2 பானை போட்டு அதுண்ட புது விலையை போடணும், இங்க பழைய விலையை போடணும். அப்படி ஒவ்வொரு பொருட்களுக்கும் போட்டு வார மொத்த செலவை கூட்டி எடுக்கணும். அப்ப இங்க பாருங்க, P1 தர Q0 சிக்மா. சிக்மாண்டா உங்களுக்கு தெரியும், அதுல கூட்டுத்தொகை. அதாவது P0 இது P0, இது P1, இது Q0. P1 Q0 வந்து மொத்த செலவா இருக்கும். இதுல நீங்கள் எழுதி கொள்ளலாம் P1 Q0. இதுண்ட கூட்டுத்தொகையை தான் சிக்மா P1 Q0 என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அதுதான் இங்க வருகின்றது. அப்ப P0 Q0 அடிப்படை ஆண்டு. P0 Q0 என்பது அடிப்படை ஆண்டு. அப்ப இந்த P0 Q0 மொத்த செலவை நாங்கள் இதுல போட்டு கொண்டு வரோம். இதன் டோட்டல் வந்து சிக்மா P0 Q0. அதால நாங்கள் பிரிக்கின்றோம். பிரிச்சு போட்டு 100ஆல பெருக்கினா எங்களுக்கு ஒரு ஃபிகர் வரும். அது என்ன ஃபிகராயும் இருக்கலாம்.
110 சொல்லுவோம். 110 இந்த P0 Q0 வந்து 100 இருக்க இந்த P1 Q1 Q0 வந்து 110 இருந்தது என்றால் அங்கே வந்து 10% சுட்டன் வந்து 10ஆல அதிகரிச்சிருக்கின்றது. அதுதான் உண்மை. அந்த நாங்கள் கணிப்பிட்ட நுகர்வோர் விலை சுட்டன் 10ஆல அதிகரித்து விட்டது. அப்படி என்று சொன்னால் பொது விலை மட்டம் அதிகரித்துள்ளது என்றுதான் நாங்கள் எடுக்க வேண்டும். அப்ப இங்க பாருங்க, இதுக்குரிய இந்த ஈக்குவேஷனை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கொள்ள, இல்ல எங்கேயாவது எழுதி வச்சு கொள்ளலாம், இல்லாட்டா ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இங்க சிக்மா என்பது கூட்டுத்தொகை, P1 என்பது நடைமுறை ஆண்டுகளோட விலை, P0 என்பது அடிப்படை ஆண்டு, அதே மாதிரி Q0 என்பது அடிப்படை ஆண்டு தொகைகள், இது அடிப்படை ஆண்டு விலைகள். P0 என்பது அடிப்படை ஆண்டு விலைகள், Q0 என்பது அடிப்படை ஆண்டு தொகை. அப்ப இலங்கையில் பொது விலை மட்டங்களில் ஏற்படும் மாற்றத்தை அளவிடும் சுட்டன்கள் என்ன என்று நாங்கள் பார்ப்போம். அப்ப நான் சொன்ன மாதிரி தான் அது கணிப்பிடப்படும். அது என்னத்துக்கு நாங்கள் பயன்படுத்தலாம். நுகர்வோருண்ட கன்சம்ஷனுக்கும் பயன்படுத்தலாம், உற்பத்தியாளர்கள பொருட்களுக்கும் பயன்படுத்தலாம், மொத்தமாக விற்பனை செய்கின்ற பொருட்களுக்கு நாங்கள் பயன்படுத்தலாம், எதுக்கும் பயன்படுத்தலாம். அப்ப இங்க நாங்க முதலாவது நாங்கள் பார்க்க போகின்றது புதிய, அது திருத்தி கொள்ளணும், புதிய கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டம், நியூ கொலம்பு கன்சியூமர்ஸ் பிரைஸ் இண்டெக்ஸ், NCCP என்று நாங்கள் சொல்றோம். அப்ப பாருங்க, புது கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டம் ஆரம்பத்தில் 1953 என்று சொல்லப்படுகின்றது. எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, அது 52ஆம் ஆண்டாக இருக்க வேண்டும். 52 53ஆம் ஆண்டிலிருந்து பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லாமல் நடைமுறையில் இருந்ததால் இவற்றில் பாரிய குறைபாடுகளும் வரையறைகளும் இருந்தன. அதால புதிய நுகர்வோர் விலை சூட்டன் என்று அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது வந்து 2013ஆம் ஆண்டு நான் நினைக்கின்றேன். அதை நீங்கள் ஒருக்கா அறிஞ்சு கொள்ளலாம். நான் நினைக்கிறேன் 2003ஆம் ஆண்டு 2013ஆம் ஆண்டு புதிய கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. மற்றது அதுக்கு பிறகு இப்ப எல்லாம் இந்த அடிப்படை ஆண்டு வந்து 5 வருடத்துக்கு ஒருக்கா மாற்று என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 5 வருடத்துக்கு ஒருக்கா மாற்றப்படுவது என்று சொல்லப்படுவதால அது வந்து கட்டாயம் 5 வருடத்துக்கு ஒருக்காக அந்த அடிப்படையாண்டு மாற்றப்படுவதுன்றது இல்லை. சில நேரம் 6-7 வருஷத்துக்கு ஒருக்காகவும் அது மாற்றப்படலாம். அப்ப தேசிய நுகர்வோர் விலை சுட்டன்களின் இயல்பு, அடுத்தது நாங்க தேசிய நுகர்வோர் விலை சுட்டனை பார்ப்போம். தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் என்னன்னு சொன்னா, கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டனுக்கு பதிலாக இலங்கை முழுவதையும் அடிப்படையாக கொண்டு 2013ஆம் ஆண்டு முதல் கணிப்பிடப்படுகின்ற ஒரு நுகர்வோர் விலை சுட்டன் தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப முதல் நாங்கள் பார்த்தது எங்களுக்கு தெரியும், கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள்ளதான் அந்த நுகர்வோர் விலை சுட்டன் செய்தாங்க. அதுல நன்மை தீமைகள் இருந்தது. நான் உங்களுக்கு எல்லாம் சொன்னேன், நான் அங்க வியல்டு டேஸ்ட் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கும் ஒரு நாட்டின் இனிய இடங்களோட ஒப்பிடும் பொழுது. இவர்கள் வந்து கூடுதலாக வேற பொருட்களை நுகர்வோர் செய்வார்கள், சில பொருட்களை குறைவாக நுகர்வோர் செய்வார்கள். அதையே நாங்கள் ஞாபகம் வச்சுக்கொண்டு, இல்லாட்டா அதையே நாங்கள் உதாரணமாக வச்சுக்கொண்டு முழு நாட்டினையும் பொருட்கள் சேவைகளோட விலைகள் இப்படி அதிகரிச்சுட்டு எங்களால சொல்ல முடியாது. அதால புதிய கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டம் தயாரித்து கொண்டிருக்கும் அதே சந்தர்ப்பத்துல இலங்கையில வந்து தேசிய நுகர்வோர் விலை சுட்டம் ஒன்றும் 2013ஆம் ஆண்டு அமல்படுத்தப்படுகின்றது. அப்ப இது ஒரு புதிய அமல்படுத்தப்பட்ட இப்ப 10 வருஷம் இல்லையென்ற காரணத்தால அதிന്റെ இயல்புகளை நாங்கள் பார்ப்போம். அப்ப தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் இயல்புகள் என்னன்னு சொன்னா, இத குடிசன மதிப்பு புள்ளி விவர திணைக்களத்தினால தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் கணிப்பிடப்படுகின்றது. அப்ப குடிசன மதிப்பீட்டு புள்ளி விவர திணைக்களம் என்றது என்ன? சென்சஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட். அப்ப அரசாங்கத்தில் ஒரு சென்சஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுதான் குடிசன மதிப்பீடுகளையும் செய்து பல்வேறு விதமான புள்ளி விவர திணைக்களத்தின் பதிவுகளையும் செய்யும். அப்ப அப்படி இருக்கும் பொழுது அந்த திணைக்களம் தான் இந்த மதிப்பீட்டை மேற்கொள்ளுகின்றது. இலங்கையில் 9 மாகாணங்களையும் உள்ளடக்கிய வகையில் தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் கணிப்பிடப்படுகின்றது. இலங்கையில 9 மாகாணங்களையும் உள்ளடக்கிய வகையில் தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் கணிப்பிடப்படுகின்றது. அப்போ 9 மாகாணங்களையும் ஈக்குவல் வெயிட்டை கொடுத்து இந்த சுட்டனுக்குரிய பொருட்கள் கொள்வனவு செய்யப்படும்.
கொள்வனவு செய்து விலைகள் கணிப்பிடப்படும். அப்ப 2012-13 இலங்கை முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட நுகர்வோர் செலவினை ஆய்வினை அடிப்படையாக கொண்டு தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டன் ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப 2012-13 ஆண்டுல செய்யப்பட்ட அந்த ஆய்வின் அடிப்படையாக கொண்டு துவங்கப்பட்ட அடிப்படை ஆண்டு 2013, அதுதான் 100 கொள்ளப்பட்டுள்ளது. அப்ப தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டன் அடிப்படை ஆண்டு 2013 ஆண்டாக கொள்ளப்படுகின்றது. நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா 3 விற்பனை நிலையங்களில் இருந்து பண்டங்கள் விலைகள் சேகரிக்கப்படுகின்றன. அப்ப பாருங்க, 3 விற்பனை நிலையங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கட்டாயம் இருக்கணும். அந்த 3 விற்பனை நிலையத்திலையும் போய் சமமான அளவு, ஒவ்வொரு இடத்திலையும் சமமான அளவு பொருட்கள் சமமான விதத்துல வாங்க வேண்டும். அப்போ 9 மாவட்டங்கள், ஒரு மாவட்டத்துல 3 என்று சொன்னா 24 மாவட்டங்கள்லையும் 72 இடங்கள்ல இது சேகரிக்கப்படுகின்றது. தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டன் மதுபானம், புகையிலை பொருட்கள் என்பவற்றினது விலைகளையும் உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது. அப்ப ஆரம்பத்தில் இருந்த கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன்ல இந்த மதுபானம், புகையிலை என்பது ஒன்றும் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பாருங்க, சாதாரண ஒரு பொதுமகன் எடுத்தா, சாதாரண ஒரு குடும்பத்தை எடுத்தா, அங்கே மதுபானம் உட்கொள்ளுதல், புகையிலை குடித்தல் என்பன எல்லாம் இடம்பெறுகின்றன. அப்ப அப்படி இருக்கும் பொழுது அவர்களது வருமானத்துல மதுபானத்துக்கும் புகையிலைக்கும் சில செலவுகள் செய்யப்படுவதால அந்த பொருட்களையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த கணிப்பீடு மேற்கொள்ளப்படுகின்றது. அப்ப இந்த அடிப்படையாக கொண்டு நீங்கள் வேணுமெண்டா ஆனுவல் ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்னு இந்த வருடத்துக்கு இல்லாட்டா 2020 ஆண்டுக்கு இந்த தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டன் என்னவாக இருக்கின்றது, 2013 ஆண்டு அடிப்படையாக கொண்ட சுட்டன் என்னவாக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அப்ப இது ஏற்கனவே இருந்த சுட்டன்களோட ஒப்பிடும் பொழுது அதனோட குறைபாடுகளை நிவர்த்தி செய்து புதிய விதமான ஒரு சுட்டனை கணிப்பிடுவதாக காணப்படுகின்றது. அப்ப நாங்களே சுட்டன்களை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பொது விலை மட்டத்தில் ஏற்படுற அதிகரிப்பு இல்லாட்டா குறைவை கணிப்பிடுவதற்காக அதை மட்டும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அப்ப தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டனை நாங்கள் பார்த்துட்டோம். அப்ப உற்பத்தியாளர் விலைச்சுட்டன், அப்ப இப்ப நாங்கள் நுகர்வோருடைய பக்கத்துல ஒரு சுட்டனை பார்த்துட்டோம். அதுக்கு பதிலாக உற்பத்தியாளருடைய பக்கத்திலே நான் சொன்னேன் தானே. அப்போ ஒவ்வொருத்தருடைய விலைகளையும் நாங்கள் பார்க்கத்தான் வேணும். பொது விலை மட்டம் என்பது நுகர்வோர் மட்டும் இல்லை, அது உற்பத்தியாளரையும் சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கும். ஆகவே உற்பத்தியாளர் விலை சுட்டனையும் சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கு. அப்ப இதுவரை காலமும் இலங்கையில் காணப்பட்ட மொத்த விற்பனை விலை சுட்டன் அதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க. 2015 ஆண்டுக்கு முதல் இலங்கையில் காணப்பட்டது ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் என்ற ஒரு இண்டெக்ஸ். அப்ப அந்த இண்டெக்ஸ்ல நிறைய குறைபாடுகள் இருந்தபடியா அந்த குறைபாடுகளை எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து புதிதாக 2015 ஆண்டு கொண்டு வந்ததுதான் உற்பத்தியாளர் விலைச்சுட்டன், ப்ரொடியூசர்ஸ் இண்டெக்ஸ், ப்ரொடியூசர்ஸ் பிரைஸ் இண்டெக்ஸ். அப்ப விலைச்சுட்டனுக்கு பதிலாக 2015 ஆண்டில் இருந்து புதிதாக அமல்படுத்தப்பட்ட ஒரு மொத்த விலைச்சுட்டனை உற்பத்தியாளர் விலைச்சுட்டன் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்போ உற்பத்தியாளர் விலைச்சுட்டனின் இயல்புகள், அப்போ உற்பத்தியாளர் விலைச்சுட்டனின் இயல்புகள் என்னென்று நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். உள்நாட்டு உற்பத்தியாளர்களால் உற்பத்தியாக்கப்படுகின்ற பொருட்கள் சேவைகளுக்கு நிலவுகின்ற சராசரி விலைகளில் கால அடிப்படையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை இவ்விலைச்சுட்டன் எடுத்து காட்டுகின்றது. அப்போ உள்நாட்டு உற்பத்தியாளர்களால் உற்பத்தியாக்கப்படுகின்ற பொருட்கள் சேவைகளுக்கு நிலவுகின்ற சராசரி விலைகளில் கால அடிப்படையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை இவ்விலைச்சுட்டன் எடுத்து காட்டுகின்றது. உற்பத்தியாளர் விலைச்சுட்டன் மூலம் சந்தை விலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் மிகவும் துல்லியமாக காட்டப்படுவதால் உற்பத்தியாளர் அவ்விலை மாற்றங்களை பயன்படுத்தி வினைத்திறனான உற்பத்தி தீர்மானங்களை மேற்கொள்ள முடிகின்றது. அப்போ உற்பத்தியாளர் விலைச்சுட்டன் மூலம் சந்தை விலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் மிகவும் துல்லியமாக காட்டப்படுவதால் உற்பத்தியாளர் அவ்விலை மாற்றங்களை பயன்படுத்தி வினைத்திறனான உற்பத்தி தீர்மானங்களை மேற்கொள்ள முடிகின்றது. அப்போ உற்பத்தியாளர்களுக்கு சில என்ன விலைக்கு நாங்கள் உதாரணமாக உற்பத்தி செலவிலும் பார்க்க குறைந்த விலையில தங்களால விற்பனை செய்யக்கூடியதா இருக்கும் என்று சொன்னா அவர்கள் அந்த உற்பத்தியை கைவிட வேண்டி வரும்.
அப்ப அப்படியான முடிவுகளை மேற்கொள்வதற்காக இந்த வில்லேஜூட்டன் அக்குரஸியா இருக்கணும். அக்குரேட்டா இருந்து அக்குரேட்டான ஃபிகர்ஸை காட்டுமாக இருந்தால் அவர்கள் வந்து சரியான முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனாலதான் இந்த உற்பத்தியாளர் வில்லேஜூட்டன் இருக்கின்றது. அப்ப வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ளுகின்ற போது நிலையான சொத்துக்களின் சந்தை பெறுமதிகளை சரியான முறையில் மதிப்பிடுவதற்கும் வில்லேஜூட்டன் பயன்படுத்தப்படுகின்றது. வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ளுகின்ற போது நிலையான சொத்துக்களினது சந்தை பெறுமதிகளை சரியான முறையில் மதிப்பிடுவதற்கு பாருங்க, வர்த்தக ஒப்பந்தங்களை நாங்கள் செய்கின்றோம். அந்த நேரம் நிலையான சொத்துக்களின் சந்தை பெறுமதிகள் சரியான முறையில் மதிப்பிடுவதற்கு வில்லேஜூட்டன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அப்ப இவ்விற்பத்தியாளர் விலைச்சுட்டன் முக்கியமாக ஒரு பேரின பொருளாதார சுட்டனாகவும் உள்ளது. அப்ப இவ்விற்பத்தியாளர்களோட விலைச்சுட்டன் வந்து ஒரு பேரின பொருளாதாரத்துக்குரிய விலைச்சுட்டன் தான். ஏன்னா உற்பத்தியாளர்கள் மேக்ரோ லெவல்ல தான் உற்பத்தி செய்யணும். 1-2 பொருட்களை உற்பத்தி செய்ய மாட்டினோம். பெருமளவில் உற்பத்தி செய்து பெருமளவில் சந்தைப்படுத்தும் பொழுது அவர்களுடைய விலைச்சுட்டன் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அந்த விதத்துல கால்குலேட் பண்ணியிருக்கும். அவர்கள் அந்த விலைச்சுட்டனை பார்த்து மிச்ச வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். உற்பத்தியாளர் விலைச்சுட்டனானது குறுங்காலத்தில் ஏற்படக்கூடிய பணவீக்க விளைவுகளை எதிர்கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. அப்ப உற்பத்தியாளர் விலைச்சுட்டனானது குறுங்காலத்தில் ஏற்படக்கூடிய பணவீக்க விளைவுகளை எதிர்வு கூறுவதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது என்பது முக்கியமாக காணப்படுகின்றது. அப்ப நடைமுறை விலையில் கணிப்பிடப்படுகின்ற மொத்த உள்நாட்டு உற்பத்தியை நிலையான விலையிலான மொத்த உள்நாட்டு உற்பத்தியாக மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு விலைச்சுட்டனே மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கியாகும். அவங்களுக்கு விளங்குதுதானே, நடைமுறை விலைகள்ல நாங்க ஒரு மொத்த உள்நாட்டு உற்பத்தியை செய்துட்டு அதை நிலையான விலைகளுக்கு மாற்றுவதற்காக நாங்கள் ஒரு இண்டெக்ஸை பயன்படுத்துகிறோம் என்று சொன்னா அதை வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்று சுட்டன் என்று சொல்லிக் கொள்ளலாம். அந்த சுட்டனை நாங்கள் சொல்லிக் கொள்றது மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி. அப்ப gross domestic product deflator என்று நாங்கள் சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவோம். டிஃப்ளேட்டர் என்ற சொல்ல பயன்படுத்துவோம். gross domestic product deflator. அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உள்ளடக்கப்படுகின்ற எல்லா பொருட்கள் சேவைகளினதும் விலைமட்ட மாற்றங்களை அடிப்படையாக கொண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி காணப்படுகின்றது. அப்ப எல்லா பொருட்கள் சேவைகளோட உள்ளடக்கம் இந்த சுருக்கியில இருக்கும். அப்ப மொத்த உள்நாட்டு சுருக்கினை பின்வருமாறு கணிப்பிடலாம். என்னென்று நாங்கள் பார்க்கிறோம். நடைமுறை விலையில் உள்ள மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதை நிலையான விலையில் உள்ள மொத்த உள்நாட்டு உற்பத்தியால பிரிச்சு போட்டு 100ஆல பெருக்கினா வர்றது மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கம். அப்ப நான் இந்த பாட்டுல நான் சொல்லிக் கொண்டு போறேன். ஏதாவது விளங்காமல் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்கள். அப்ப அடுத்தது கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன். அப்ப இந்த கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனை தான் நாங்கள் பார்த்துட்டோம். அப்ப அது வந்து 2013 2008 இருந்து அளவிடப்படுகின்றது. 2013ஆம் ஆண்டை அடிப்படை ஆண்டாக கொண்டு 2008 ஒரு அடிப்படை ஆண்டு இருந்திருக்கணும். அதுக்கு பிறகு 2013 இன்னொரு அடிப்படை ஆண்டு வந்துள்ளது. அப்ப கொழும்பு மாவட்டத்தில் உள்ள மக்களது வாழ்க்கை செலவுகளை அடிப்படையாக கொண்டு இலங்கை மக்களது வாழ்க்கை செலவுகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களை அறிந்து கொள்வதற்காக 2008ஆம் ஆண்டு மே மாதத்தில் இருந்து அளவிடப்படுகின்ற ஒரு சில்லறை விலைச்சுட்டன் கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன் ஆகும். அப்ப நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒருக்கா அந்த அடிப்படை ஆண்டு மாறுபடும். அப்ப இப்ப இருக்கிற அடிப்படை ஆண்டு வந்து 2013 ஆண்டை கொண்டதாக அமைந்து காணப்படுகின்றது. அப்ப கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனின் இயல்புகள்ல வந்து குடிசன மதிப்பு புள்ளிவிவர திணைக்களத்தால இந்த விலைச்சுட்டன் கணிப்பிடப்படுகின்றது உண்டு. 2013ஆம் ஆண்டினை அடிப்படையாக கொண்டு காணப்படுகின்றது என்றது 2வது. கொழும்பு மாவட்டத்தினை புவியியல் பிரதேசமாக கொண்டு இந்த விலைச்சுட்டன் கணிப்பிடப்படுகின்றது. அப்ப கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன் என்றது கொழும்பு மாநகர சபை எல்லையே இல்லை, கொழும்பு மாவட்டத்தை அடிப்படையாக கொண்டு இப்பொழுது கணிப்பிடப்படுகின்றது. அப்ப கொழும்பு மாவட்டத்தில் உள்ள நகர்ப்புற வீட்டு அலகுகளையும் உள்ளடக்கிய வகையில் இவ்விலைச்சுட்டன் கணிப்பிடப்படுகின்றது. இங்கு 10 பண்ட தொகுதிகளும் 95 பண்ட வகைகளும் கணிப்பீட்டில் உள்ளடக்கப்பட்டுள்ளன.
அப்ப கொழும்பு மாவட்டத்தில் அமைந்துள்ள 14 விற்பனை நிலையங்கள்ல இருந்து இந்த பொருட்களை விலைகள் சேகரிக்கப்படுகின்றன. ஆனா இந்த கல்குலேஷனுக்குள்ள மதுபானம், புகையிலை என்பன உள்ளடக்கப்படுவது இல்லை. ஏன்னா சில வேளை கொழும்பு மாவட்டத்தில் இருக்கிறார்கள், கூடுதலாக நுகர்வினம் என்று கருதியாக்கும் என தெரியவில்லை. அப்படி கூடுதலாக கருதும் பொழுது, அவர்கள் நுகரும் பொழுது அதை நாங்கள் இந்த இண்டெக்ஸுக்குள்ள நாங்கள் போட்டு விட்டா அது வந்து ஒரே அடியா ஒரு பிள்ளையான கால்குலேஷனை கொண்டு வரலாம் என்பதும் ஒரு காரணமாக இருக்கலாம். அப்ப இப்படியாக நாங்கள் கால்குலேட் பண்ணப்படுகின்ற இந்த இண்டெக்ஸ் என்பது என்ன மாதிரி வந்து அமைகின்றது? ஒரு பணவீக்கத்தையோ இல்லாட்ட டிஃப்ளேஷனையோ பணச்சுருக்கத்தையோ எங்களுக்கு காட்டுகின்ற ஒரு விடயமாக அமைந்து காணப்படுகின்றது. பொருட்கள் சேவைகள் அல்லது விலை மட்டத்தில் ஏற்படுகின்ற தொடர்ச்சியான பணவீக்கம் ஏற்படுவதற்கான காரணங்களை அடிப்படையாக கொண்டு பணவீக்கத்தினை 2 வகையாக நாங்கள் வகைப்படுத்தலாம். அப்ப அதுல ஒன்று வந்து கேள்வி தூண்டல் பணவீக்கம், 2வது செலவு தள்ளுகை பணவீக்கம். அப்ப அந்த கேள்வி தூண்டல் பணவீக்கம் என்றா என்ன, செலவு தள்ளுகை பணவீக்கம் என்றா என்ன என்பதை நாங்கள் கீழே நாங்கள் பார்க்க போகின்றோம். அப்ப பணவீக்கம் என்பது 2 விடயங்களை அடிப்படையாக கொண்டு அமைந்து காணப்படும். அதுல ஒன்று கேள்வி தூண்டல் பணவீக்கம், 2வது செலவு தள்ளுகை பணவீக்கம். அப்ப இதை தவிர பணவீக்கத்தின் வேகத்தை கொண்டு நாங்கள் இந்த பணவீக்கத்தை இத்தனை விதமான பணவீக்கமா நாங்கள் பிரிக்கலாம் என்றதை நாங்கள் இப்ப பார்ப்போம். அப்ப இந்த முதலாவது பணவீக்கம் வந்து பாய்ச்சல் பணவீக்கம், கலப்பிங் இன்ஃப்ளேஷன் என்று சொல்லுவோம். இதையே நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் என்று சொல்லிக்கொள்ளலாம். மிக வேகமாக அதிகரித்து கொண்டு போறது வந்து ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் என்று நாங்கள் சொல்றோம். அப்ப நான் இப்ப உங்களுக்கு முதலாவது இலங்கையின் பொருளாதாரத்தின் போன கிழமை நடந்த விடயங்களை நான் உங்களோட காய்ச்சி கொண்டு போகும் பொழுது நான் ஒரு விடயம் சொல்லியிருந்தேன், இது ஹைப்பர் இன்ஃப்ளேஷனுக்கு வழிவகுக்கலாம் என்று. அப்படி அந்த ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் என்பது இதுதான், வேகமாக அதிகரித்து செல்லும் ஒரு பணவீக்கத்தை உண்டு பண்ணி விட்டுரும் என்றதான் இது சொல்லுகின்றது. அப்ப பணவீக்கம் மிக கூடுதலாக இருக்கும், வேகமாக போய்கொண்டிருக்கும் பணவீக்கம், கிழமைக்கு கிழமை மாசத்துக்கு மாசம் விலைகள் வேகமாக அதிகரித்து கொண்டிருப்பது வந்து அந்த ஃப்ரீக்குவென்சி, விலைகள் அதிகரித்து செல்லும் ஃப்ரீக்குவென்சி கூடுதலாக இருக்கும். உதாரணமாக ஒவ்வொரு நாளும் பணவீக்கம், விலைகள் அதிகரித்தல், ஒவ்வொரு கிழமையும் விலைகள் அதிகரித்தல், இல்லடா 5 நாளைக்கு ஒருக்கா 10 நாளைக்கு ஒருக்கா பொருட்களுடைய விலைகள் அதிகரித்து கொண்டு போகும் பொழுது அதை வந்து நாங்கள் சொல்வது ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் இல்லாட்டா கலப்பிங் இன்ஃப்ளேஷன் என்று, அது வந்து பாய்ச்சல் பணவீக்கம் என்று நாங்கள் சொல்லுவோம். மிக கூடுதலான வேகத்தில் அந்த பணவீக்கம் வந்து அதிகரித்து கொண்டு போகும். அப்ப அந்த நிலைமையில மக்கள் வந்து என்ன நடக்கும், மக்கள் வந்து பெரிய பெரிய சமூக பிரச்சனைகளுக்கு உள்ளாக நேரிடும். சமூக பிரச்சனைகளுக்கு உள்ளாட்டு காசுல நம்பிக்கையின்மை ஏற்படும், உழைக்கிற காசு காணாம இருக்கும், உழைக்கிற காசை கொண்டு நாங்கள் என்னத்தை வேண்ட போறோம் என்று தெரியாம இருக்கும். அப்படியான நிலைமைகள் ஏற்படுவது வந்து ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். அப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், சில வேளை இலங்கையில் அடுத்த 3-4 மாதங்களில் இப்படியான ஒரு பணவீக்கம் வரக்கூடிய சாத்தியங்களும் உள்ளது. அதுக்காக கட்டாயம் பெறமண்டி இல்லை, சாத்தியம் ஒன்று உள்ளது. அப்ப பணவீக்கம் மிக கூடுதலாக இருக்கும். சில வேளைகளில் மாதத்துக்கு 50% கூடுதலான, அதை போட்டுக்கொள்ளுங்க, 50% கூடுதலாக இருக்கும். இந்த பாய்ச்சல் பணவீக்கம் சமூக பிரச்சனைகளை உருவாக்கலாம். ஏனெனில் மக்கள் பணத்தின் மீதுள்ள நம்பிக்கையை இழப்பர். அப்ப இதன் மூலமாக பணவீக்கத்துல சமூக ரீதியான பிரச்சனைகள் உருவாகலாம். அப்படி சமூக ரீதியான பிரச்சனைகள் உருவாகும் பொழுது மக்கள் பணத்தின் மீதான நம்பிக்கையை இழப்பர். அப்ப மாதத்துக்கு 50% கூடுதலாக இருக்கும்னு சொன்னா, இப்ப பாத்தீங்களா கேஸ் விலை 85% கூடிட்டு, இப்ப அடுத்த மாதம் இன்னும் கேஸ் இன்னும் ஒரு 50% கூடுமா இருந்தா அப்ப இலங்கையிலேயும் கிட்டத்தட்ட அப்படியான ஒரு பணவீக்கம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன. அடுத்தது தவழும் பணவீக்கம்.
தவழும் பணவீக்கம் என்பது விலைகள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கும். மிக மெதுவாக அதிகரித்து கொண்டிருக்கும். ஸ்லோலி சின்ன வேகத்தில் அதிகரித்து கொண்டிருக்கும். அதை நாங்கள் சொல்றது தவழும் பணவீக்கம் இல்லாட்டா கிரீப்பிங் இன்ஃப்ளேஷன் என்று நாங்கள் அதை சொல்லிக்கொள்வோம். அப்ப இங்கு பணவீக்கமானது மிக மெதுவாக இருக்கும். இங்கு பொது விலை மட்டமானது சராசரியாக மிக குறைந்த வீதத்தில் அதிகரிக்கும். அப்போ வளர்ச்சியடைந்த நாடுகளை பொறுத்த மட்டும் பெரிய பெரிய முதலாளித்துவ நாடுகள் ஐக்கிய அமெரிக்கா, ஐக்கிய ராஜ்யம், கனடா, ஜெர்மன், சுவிஸ் அப்படியான நாடுகள்ல பணவீக்கம் இருக்கும். ஆனா இப்படியான தவழும் பணவீக்கம் இருக்கும். மிகவும் ஸ்லோவாகத்தான் அதிகரித்து கொண்டு இருக்கும் அங்கே பணவீக்கம் என்பது. அடுத்தது சுருளும் பணவீக்கம். அப்ப இந்த சுருளும் பணவீக்கம் என்றது ஸ்பைரல் இன்ஃப்ளேஷன் என்று சொல்லுவோம். என்று சொன்னா இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் மாதிரியான ஒரு இன்ஃப்ளேஷனாக இருக்கும். இங்கு அதிகரித்த வீதத்தில், அதாவது தவழும் பணவீக்கத்துக்கு எதிரானதுதான் சுருளும் பணவீக்கம். இங்கு அதிகரித்த வீதத்தில் விலைகளும் கூலிகளும் அதிகரிக்கும். அதே சமயம் நாணயத்தின் மதிப்பு வேகமாக குறைந்து கொண்டு செல்லும். தவழும் பணவீக்கம் என்பது மிகவும் ஸ்லோவாக அதிகரிப்பது. அதனுடைய எதிர்மறையாக மிகவும் வேகமாக அதிகரிப்பது சுருளும் பணவீக்கம். பாய்ச்சல் பணவீக்கம் என்பது அதிலும் பார்க்க வேகமாக அதிகரிப்பது பாய்ச்சல் பணவீக்கமாக கருதப்படும். அப்ப இங்க பாருங்க, அமுக்க பணவீக்கம். இதை நான் உங்களுக்கு வகுப்பு துவங்கும் பொழுதே நான் இதை சொல்லி இருந்தேன். சப்ரஸ்ட் இன்ஃப்ளேஷன். சப்ரஸ்ட் இன்ஃப்ளேஷன், அமுக்க பணவீக்கம் என்பது இயல்பாக ஏற்படுகின்ற ஒரு பணவீக்கத்தை செயற்கையான முறையில் அமுக்கி வச்சிருப்பதுதான் அமுக்க பணவீக்கம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். பணவீக்கத்தினை அரசாங்கமானது விலை கட்டுப்பாடுகளின் மூலம் கட்டுப்படுத்த முடியுமானால் அது அமுக்க பணவீக்கம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அரசாங்கத்தால் இதை நீண்ட காலத்துக்கு செய்ய முடியாது என்பதனால் இதை தற்காலிகமானதொன்றாகவே இருக்கும். அப்ப பாருங்கோ, இலங்கை ஒரு நல்ல உதாரணமாக அண்மை காலத்தில் காணப்பட்டிருக்கிறது. பணவீக்கத்தினை அரசாங்கமானது விலை கட்டுப்பாடுகளின் மூலம் கட்டுப்படுத்த முடியுமானால் அது அமுக்க பணவீக்கம் என்று நாங்கள் சொல்றோம். விலை கட்டுப்பாட்டு விலைகளை போட்டு 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 அதை அமுக்க பார்த்து கொண்டிருந்தது அரசாங்கம். அது முடியாமல் போய்விட்டது. அதனால ஆனா இங்க சொல்லிட்டேன் பாருங்க, அரசாங்கத்தால் இதை நீண்ட காலத்துக்கு செய்ய முடியாது என்பதனால் இது தற்காலிகமானதொன்றாகவே இருக்கு. அதே மாதிரி இலங்கையிலையும் அது தற்காலிகமானதொன்றாக இருந்து இப்பொழுது வேகமாக பொருட்கள் அந்த அமுக்கத்தை எடுத்த உடனே மிகவும் வேகமாக பணவீக்கம் ஒன்று ஜம்ப் பண்ணப்பட்டு பாஞ்சிட்டு பாய்ச்சல் பணவீக்கம் இனி தொடர்ந்து ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் மாதிரி ஏற்பட சாத்தியங்கள் இருக்கின்றது. அப்ப இந்த 4 விதமான பணவீக்கத்தை நாங்கள் பார்த்துட்டோம். ஏதாவது கேள்விகள் உள்ளனவா? ஏதாவது கேள்விகள் உள்ளனவா? இல்லை என்ற அடிப்படையில் நான் தொடர்ந்து போகின்றேன். அடுத்தது நாங்க படிக்க போறது பணவீக்கமின்மை. அப்ப பணவீக்கமின்மை என்றது என்னன்னு சொன்னா, இது பணவீக்கத்தில் அதன் வேகத்தில் ஏற்படும் குறைபாடாகும். அப்ப நான் முதல் சொன்ன மாதிரி டிஸ்இன்ஃப்ளேஷன் என்று நாங்கள் சொல்லுவோம். பணவீக்கம் என்பது பணம் விலைகள் அதிகரித்தாலும் அதிகரிக்கிற வேகம் குறைவாக இருந்தால் அந்த ஸ்பைரல் இன்ஃப்ளேஷன் என்று சொல்லுவோமே, அதனு பார்க்க தவழும் பணவீக்கம் என்பது அங்கே பணவீக்கம் இருக்கு, ஆனா மிக மெதுவாக இருக்கு. ஆனா இங்க பணவீக்கமின்மை என்பது என்னன்னு சொன்னா, பணவீக்கத்தின் ஒருக்கா 10 ரூபா விலை கூடிச்சதுன்னா அப்புறம் அடுத்தது 8 ரூபா விலை கூடுறது, 7 ரூபாயா விலை கூடுறது, 6 ரூபாயா விலை. அந்த பொது விலை மட்டத்தில் ஏற்படும் அதிகரிப்பு குறைவாக இருக்கு. அங்க பணவீக்கம் இருக்கும், ஆனா பணவீக்கம் இல்லாத தன்மையில் இருக்கு. அதாவது ஏற்படுற அதிகரிப்பு முந்தி ஏற்பட்ட அதிகரிப்பு குறைவாக இருந்ததா அது பணவீக்கம் இன்மை என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தும். அப்ப இது பணவீக்கத்தில் அதன் வேகத்தில் ஏற்படும் குறைவாகும், அல்லது பொதுவிலை மட்டங்களில் ஏற்படும் அதிகரிப்பில் ஏற்படும் பொதுமை தன்மையாகும். இது ஒரு குறுகிய காலத்திற்கு மட்டுமே காணப்படும், பொருளாதார மந்த காலங்களில் காணப்படும்.
அடுத்தது பணச்சுருக்கம். அப்ப இங்கு பணச்சுருக்கம் என்பது என்ன? நான் சொன்ன மாதிரி பணவீக்கம் எதிர்கணிய தன்மைக்கு போய் கொண்டிருக்கும். நேற்று 10 ரூபாயா விலை இருந்தது, இன்றைக்கு 9 ரூபாயா விலை ஆயிட்டு, நாளைக்கு 7 ரூபாயா விலை ஆகுது, நாளண்டைக்கு 6 ரூபாயா விலை ஆகுது. அப்படி விலைகள் குறைந்து கொண்டு போகும் பொழுது அது பணச்சுருக்கம் என்ற பெயருக்குள்ள வருகின்றது. அப்ப இங்கு பணவீக்கம் குறைந்து செல்லும், அதாவது எதிர்கணியத்துல காணப்படும். அப்ப நாங்கள் இங்க பணவீக்கத்தின் வகைகளை பார்த்தோம், பணவீக்கம் இன்மையை பற்றி பார்த்தோம், பணச்சுருக்கத்தை பற்றி பார்த்தோம். அப்ப இனி நாங்கள் பார்க்க போறது பணவீக்கம் எவ்வாறு ஏற்படுகின்றது, இல்லாட்டா அது எந்த விதமா எந்த தன்மைகள்ல ஏற்படுகின்றது. இந்த பணவீக்கம் பொதுவாக நாங்கள் அதை 2 விதமாக நாங்கள் எடுத்துக்கொள்றதுதான் வழக்கம். அதை நாங்கள் சொல்றது முதலாவது கேள்வி தூண்டல் பணவீக்கம். கேள்வி தூண்டல் பணவீக்கம் என்பது முதலாவது டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் என்று சொல்லுகிறோம். இது இங்கே டிமாண்ட் ஃபுல் இன்ஃப்ளேஷன் என்று இருக்கின்றது, அது பிள்ளை டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் பொருளாதாரம் ஒன்றின் மொத்த நிரம்பலை விட மொத்த கேள்வி அதிகளவில் அதிகரிப்பதனால் பொருட்கள் சேவைகளது விலைகளில் அதிகரித்து பொது விலை மட்டத்தில் ஏற்படுகின்ற அதிகரிப்பானது கேள்வி தூண்டல் பணவீக்கம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப கவனிச்சு கொள்ளுங்க, ஒரு பொருளாதாரத்துல அதனுடைய மொத்த நிரம்பலில் எந்த விதமான மாற்றமும் இல்லாத சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு காரணத்தால மொத்த கேள்விகள் அதிகரித்து கொண்டு போகும் பொழுது அந்த கேள்வி தூண்டல் பணவீக்கம் ஏற்படும். இந்த அட்டவணையை பாருங்க. இந்த கிராஃப பாருங்க, அட்டவணையில இந்த கிராஃப பாருங்க. ஏஎஸ் என்பது மொத்த நிரம்பல். ஏஎஸ் என்பது மொத்த நிரம்பல், அது ஒரே கோடாக இருக்கின்றது. ஆனால் இந்த மொத்த கேள்வி என்றது முதலாவது ஏடியாக இருந்து, இரண்டாவது AD2 ஆக போய் மற்றது AD3 ஆக கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு போகும் என்ற பொழுது அதை நீங்கள் பாருங்க, அது எப்பவுமே வலப்பக்கமாக நகர்ந்து கொண்டிருக்கும். வலப்பக்கமாக நகர்ந்து கொண்டு செல்லும் பொழுது அதனுடைய விலைகள் P1 P2 P3 ஆக அதிகரிக்கும். அதனுடைய கேள்வி தொகைகள் இல்லாட்ட சமநிலை தொகை என்பது Y1 Y2 Y3 ஆக அதிகரிக்கும். இல்லாட்டா அது Q1 Q2 Q3 என்றும் நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். அப்ப ஆரம்பத்தில் AD1 ஆக இருக்கின்றது, அது AS1 சந்திக்கும் இடம் P1 என்ற விலையில Q1 ஆக ஒரு நிலை காணப்படும். அதுவே எந்தவித காரணங்களும் இல்லாமல் ஏஎஸ்ல எதுவித மாற்றங்களும் இல்லாமல் கேள்வி தூண்டுதல், கேள்வியை அதிகரிப்பதன் காரணமாக கேள்வி A2 ஆக அதிகரிக்கும் பொழுது அது P2 ஆக விலை P2 ஆக அதிகரிக்கும். அதே சமயம் அந்த குவான்டிட்டியும் Q2 ஆக அதிகரித்து காணப்படும். அதே மாதிரி AD3 என்ற நிலைக்கு மொத்த கேள்வி அதிகரிக்கும் போது விலைகளும் P3 ஆக போய்விடும், அதனுடைய தொகையும் Q3 ஆக மாறிவிடும். அப்ப இதை நாங்கள் சொல்லுவது கேள்வி தூண்டல் பணவீக்கம் என்று. அப்ப இந்த கிராஃபின் படி பாருங்கோ, இந்த வரைபடத்துக்கு இணங்க கேள்வி என்பது கூடுதலாக அதிகரித்து செல்லும் போது மிகை கேள்வி நிறுவனங்களை கூடுதலாக உற்பத்தி செய்ய தூண்டுகின்றது. அப்ப கேள்வி அதிகரிக்கும் போது மிகை கேள்வி நிறுவனங்களை கூடுதலாக உற்பத்தி செய்ய தூண்டுகின்றது. நிரம்பலில் உள்ள வரையறையால் காரணமாக நிரம்பலின் அதிகரிப்பானது கேள்வி அதிகரிப்பதிலும் பார்க்க குறைவாக இருப்பதனால் விலை மேலும் மேலும் அதிகரிக்கின்றது. அப்ப நிரம்பல்ல உள்ள வரையறையால் காரணமாக நிரம்பல்ல அதிகரிப்பானது கேள்வி அதிகரிப்பிலும் பார்க்க குறைவாக இருக்கும், இல்லாட்டா நிரம்பல்ல அதிகரிப்பே இருக்காது. அப்ப இந்த பொறுத்த மட்டும் இந்த இதுல நிரம்பல்ல அதிகரிப்பே இல்லை. அப்ப அப்படியான நிலைமையில P2 என்ற நிலையில விலை P1 இருந்து கூடி இருக்கின்றது. அதை நாங்கள் இலகுவான ஒரு உதாரணமாக நாங்கள் இங்கே பார்த்து கொள்ளலாம். அப்ப கேள்வி அதிகரிப்பதிலும் பார்க்க குறைவாக இருப்பதனால் விலை மேலும் மேலும் அதிகரிக்கின்றது.
AD1 AD2 ஆக கேள்வி அதிகரிக்கும் பொழுது வெளியீடு வெளியீடு சொல்லலாம் y1 சொல்லலாம். நாங்கள் வெளியீடு y1 இலிருந்து y2 ஆக அதிகரிக்கின்றது. கேள்வி AD2 இலிருந்து AD3 அதிகரிக்கும் பொழுது வெளியீட்டின் அதிகரிப்பு மிக மெதுவாக y2 இலிருந்து y3 அதிகரிக்கின்றது. ஆனால் விலை வேகமாக P2 இலிருந்து P3 அதிகரிக்கின்றது. அப்ப பாபம் கேள்வி தூண்டல் பணவீக்கத்தை ஏற்படுத்தும் காரணிகள் என்னன்னு நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். அப்ப கேள்வி தூண்டல் பணவீக்கத்தை ஏற்படுத்தும் காரணிகள் என்னன்னு சொன்னால் தனியார் நுகர்வு செலவு அதிகரித்தல். இப்ப இலங்கையை பொறுத்த மட்டும் பாருங்க, ஆரம்பத்திலிருந்தே வட்டி வீதங்கள் குறைவடைந்து வந்து 2019ஆம் ஆண்டு வட்டி வீதங்கள் குறைவடைந்து வந்து இந்த கோவிட் பிரச்சனையோட 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து இன்னும் கூடுதலாக வட்டி வீதங்கள் குறைவடைந்ததன் காரணமாக பொதுமக்கள் மத்தியில நிறைய காசு கையில புழங்க துவங்கிட்டு அவர்கள் வங்கியில அதை வைக்க விரும்பவில்லை. அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல வந்து நிறைய பணம் பொதுமக்கள் மத்தியில கையில இருக்கும். அதை வச்சுக்கொண்டு அவர்கள் கேள்வி தூண்டுதல் பணவீக்கத்தை ஏற்படுத்துவார்கள். அப்ப தனியார் அதாவது நுகர்வு செலவை கூட்டுவார்கள். தனியார் நுகர்வு செலவு அதிகரிக்கும் பொழுது இந்த பணவீக்கம் AD1 இருந்து AD2 மொத்த கேள்வி அதிகரிக்கிற மாதிரி அதிகரிக்கும். தனியார் முதலீட்டு செலவு அதிகரித்தல். அப்ப தனியாரிட முதலீட்டு செலவுகள் அதிகரிக்கும் பொழுதும் இப்படியான நிலை ஏற்படும். அரச கொள்வனவுகள் அதிகரித்தல். அரச கொள்வனவுகள் அதிகரிக்கும் பொழுதும் இப்படியான நிலை ஏற்படும். தேறிய ஏற்றுமதிக்கு அதிகரிக்கும் பொழுது கையில காசு கூட, அந்த நாட்டு மக்கள்கிட்ட கையில காசு கூடுதலாக இருக்கும். அவ அப்படி காசு கூடுதலாக இருக்கும் பொழுது அது வந்து கூடுதலான நுகர்வை செய்ய வழிவகுக்கும். ஆகவே அதுவும் வந்து கேள்வி தூண்டல் பணவீக்கம் ஒன்றை ஏற்படுத்தும் காரணியாக அமைந்து காணப்படுகின்றது. அடுத்தது பண நிரம்பலில் ஏற்படும் அதிகரிப்பு. அதுதான் நான் சொன்னேன், வட்டி வீதங்களை குறைக்க குறைக்க பண நிரம்பல் அதிகரிக்கும் முயற்சியில் ஏற்படும். அப்ப அதன் காரணமாகவும் கேள்வியில அதிகரிப்பு ஒன்று ஏற்பட பார்க்கும். மெய் வட்டி வீதத்தில் ஏற்படுகின்ற வீழ்ச்சி. மெய் வட்டி வீதம் என்பதும் அதுவும் நீங்கள் இந்த பண நிரம்பலோட சம்பந்தப்பட்டதா இலங்கைய அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம். கொள்கை வட்டி வீதங்கள் குறையும் பொழுது பணவீக்கம் வந்து உண்மையாகவே கொள்கை வட்டி வீதங்கள் அடிப்படையில இல்லாட்ட கொள்கை வட்டி வீதத்தில் பார்க்க குறைவாக இருக்குமா இருந்தால் அது மெய் வட்டி வீதம் என்று சொல்லப்படும். மெய் வட்டி வீதமும் குறைகின்றதாகத்தான் நாங்கள் எடுப்போம். அப்ப அப்படியான நேரத்துல வந்து நுகர்வு செலவுகள் அதிகரிக்கும். பொதுமக்கள்கிட்ட கையில காசு கூடுதலாக இருக்கும். பண நிரம்பல் அதிகரிப்பு ஏற்பட்டாலும் பொதுமக்கள்கிட்ட காசு கூடுதலாக இருக்கும். மெய் வட்டி வீதத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பும் அப்படியான ஒரு வழியை காட்டும். தேறிய ஏற்றுமதிகள் அதிகரித்தாலும் கையில காசு இருக்கும் பொதுமக்கள் மத்தியில. அப்ப இப்படியான நேரங்கள்ல பொதுமக்கள் வந்து என்ன செய்யணும் வேண்டாம், நிரம்பல் கூடுதோ இல்லையோ அவர்கள் வந்து கூடுதலான நுகர்வை செய்ய முற்படுவார்கள் என்றா கையில காசு இருக்கின்றது. அப்ப அடுத்ததான் நாங்கள் பார்க்க போறது செலவு தூண்டல் பணவீக்கம். ஒன்று வந்து டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், அடுத்தது வந்து காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். ஒன்று வந்து டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், கேள்வி தூண்டல் பணவீக்கம். அடுத்தது வந்து காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் என்பது என்ன? செலவு தூண்டல் பணவீக்கம். அப்ப அது என்னென்று ஏற்படுகின்றது என்று சொன்னால் பார்ப்போம். பொருளாதாரம் ஒன்றில் பொருட்கள் சேவைகளது உற்பத்தி செலவு அதிகரித்து, அதாவது உற்பத்தி காரணிகளில் ஏற்படும் செலவு அதிகரித்து மொத்த நிரம்பல் குறைவடைவதனால் பொருட்கள் சேவைகளது விலைகள் அதிகரித்து பொது விலை மட்டத்தில் ஏற்படுகின்ற அதிகரிப்பானது செலவு தள்ளுகை பணவீக்கம் என்று கருதப்படுகின்றது. அப்ப இங்க பாருங்கோ, இந்த இன்ஃப்ளேஷன் என்னென்று ஏற்பட்டன்னு சொன்னா இந்த கிராஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடியும் எஸ்ஸும் சந்திக்கிற இடம் தான் ஆரம்ப சமநிலை.
அது P1 ஆயும் Y2 ஆயும் அமைந்து காணப்பட்டது. இல்லாட்டா P1 Y1 எடுத்துக்கொள்ளுங்க. இந்த கிராஃப்ல அது அப்படியே நீங்க Y1 போட்டுக்கொள்ளலாம் Y2. அப்ப எந்த ஒரு காரணமும் இல்லாம உற்பத்தி செலவுல அதிகரிப்பு ஏற்படுகின்றது என்று சொல்லுவோம். உற்பத்தி செலவில் ஏற்படும் அதிகரிப்பு வந்து நிரம்பலை வந்து குறைக்கின்றது. S1 மாற்றுகின்றது, இடது பக்கம் நகருகின்றது. அப்படி இடது பக்கம் நகரும் பொழுது பாருங்கோ, கேள்வியில் மாற்றம் இல்லாத சந்தர்ப்பத்திலே அதனுடைய விலை வந்து P2 அதிகரிக்கின்றது. சமநிலை விலை Y1 இருக்கின்றது. நாங்கள் Y2 போட்டுக்கொள்ள வேண்டும். அப்ப P2 Y2 என்ற இடத்திலே இந்த Y1 Y2 மாற்றணும். புதிய சமநிலை அமைகின்றது. அந்த P2 Y1 என்ற புதிய சமநிலை வந்து P1 என்ற விலையிலும் பார்க்க கூடுதலாக P2 காட்டி விடுகின்றது. அப்ப இப்படியான ஒரு நிலையை நாங்கள் சொல்லுவது வந்து செலவு தள்ளுகை, செலவு தள்ளுகை பணவீக்கம். அப்ப பாருங்க, இலங்கையில இவ்வளவு காலம் ஏற்பட்டது. இப்ப அண்மை காலத்துல இந்த சமையல் எரிவாயுண்ட விலை அதிகரிக்கும் முதல் நான் சொன்ன மாதிரி சில பொருட்களோட விலைகள் அதிகரிச்சு கொண்டு போனது. அரிசி, பயறு, அது அப்படியான பொருட்களோட விலைகள் அதிகரிச்சு கொண்டு போனது. ஈவன் பால் மாவை கூட நீங்கள் இதுக்குள்ள எடுக்கலாம். ஏன்னா நிரம்பல் குறைஞ்சபடியாத்தான் பால் மாவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு பால் மாவை வேண்ட முடியாமல் போனது, நிரம்பல் குறைஞ்சதால். ஆனா நாங்கள் செலவு தூண்டல் பணவீக்கம் என்பது உற்பத்தி காரணிகளோட அதிகரிப்பால நிரம்பல் குறைகிறத பற்றி சொல்றோம். இன்னும் இங்க வந்து ஏதோ ஒரு வகையில தட்டுப்பாடு ஏற்பட்டது. அந்த தட்டுப்பாடால நிரம்பல் இடப்பக்கம் நகர பொருட்களோட விலை அதிகரித்தது. அப்ப இதுவரை காலம் நடந்த பணவீக்கம் இலங்கையில நிரம்பல் குறைவடைந்ததால செலவு தள்ளுகை பணவீக்கமாக நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அதுவே இப்பொழுது வந்து இந்த கட்டாய விலைகளை, அதாவது கட்டுப்படுத்துற விலைகளை அரசாங்கம் நீக்கியபடியால் ஏற்பட்ட ஒரு அமுக்க பணவீக்கம் வெடித்து மேலெழுந்தது, பாய்ச்சல் மாதிரி மேலெழுந்து நிற்கின்றது. அதற்கு முதல் காணப்பட்டது வந்து இந்த செலவு தூண்டல் பணவீக்கம். இது வந்து இப்பொழுது அமுக்க பணவீக்கத்தினால் ஏற்பட்ட பாய்ச்சல் பணவீக்க நிலைக்கு வந்து விட்டது. நாளைக்கு வந்து பண நிரம்பல் அதிகரிக்க வட்டி விகிதங்கள் குறைவாக இருக்க மேலும் மக்கள் மத்தியில கூடுதலான பணப்புழக்கம் அதிகரிக்க அவர்கள் தங்களுடைய நுகர்வை கூட்டினால் அது வந்து கேள்வி தூண்டல் பணவீக்கத்துக்கு போய் நிற்கும். அப்ப இந்த கிராஃப்ல இருந்து உங்களால் அதில் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது செலவு தூண்டல் பணவீக்கத்தை ஏற்படுத்தும் காரணிகள் என்னென்று நாங்கள் இதுல சொல்லியிருக்கிறது, அதை பார்ப்போம். அதுல சொல்லப்பட்டிருக்கின்றது என்னென்று சொன்னால் உள்ளீடுகளின் விலை அதிகரித்தல். அப்ப உள்ளீடுகளின் விலை அதிகரிக்க இந்த நிரம்பல் வந்து குறைய துவங்கும். வெளியீட்டு பொருட்களோட விலைகள் குறைய துவங்கும். அப்ப நாங்கள் இலங்கையிலையும் எடுத்துக்கொள்ளலாம். ஏதோ ஒரு வகையில தட்டுப்பாடு ஏற்பட அது வந்து உள்ளீடுகளின் விலை அதிகரிப்பாலையும் ஏற்பட்டிருக்கலாம். அடுத்தது ஊதிய மட்டங்களை அதிகரித்தல். ஊதிய மட்டங்களை நாங்கள் அதிகரிக்கும் பொழுது ஊதிய மட்டத்தில் என்ன நடக்கின்றது? ஊழியம் கூட உற்பத்தி செலவு அதிகரிக்கும். உற்பத்தி செலவு அதிகரித்தா பொருட்களோட விலையும் அதிகரிக்கும். பொருட்களோட விலை அதிகரிச்சா பொருட்களோட நிரம்பல் குறைவடையும். இறக்குமதி செய்யப்படும் உள்ளீடுகளின் விலை அதிகரித்தல். அப்ப இறக்குமதி செய்யப்படும் உள்ளீடுகளின் விலை அதிகரிக்கும் பொழுது உள்நாட்டில் அந்த உள்ளீடுகளை நாங்கள் இறக்குமதி செய்யும் பொழுது அதுகளோட விலை ஏற்கனவே இருந்த விலையிலும் பார்க்க அதிகமாக காணப்படும். அதையே நாங்கள் வந்து உற்பத்தி செய்யும் பொழுது எங்களுடைய உற்பத்தி செலவு அதிகரிக்கும். அதன் மூலமாக இன்னும் விலை அதிகரிக்கும் சாத்தியங்கள் உள்ளன. அப்ப அரசாங்கத்தால் உற்பத்தி பொருட்களின் மீது நேர் வரியை விதித்தல். அப்ப அரசாங்கம் வந்து உற்பத்தி பொருட்கள் மீது டாக்ஸ்களை விதிக்க துவங்கினா அதுவும் வந்து ஒரு உற்பத்தி பொருட்களுக்கான உற்பத்தி செலவை அதிகரித்து நிரம்பலை குறைக்க வழிவகுக்கும். இப்ப உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் எரிபொருட்கள் மீதான ஒரு நேரில் வரிய இலங்கை அரசாங்கம் ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோலுக்கும், ஒவ்வொரு லிட்டர் மண்ணெண்ணெய்க்கும், ஒவ்வொரு லிட்டர் டீசலுக்கும் எல்லாம் விதிச்சு கொண்டிருக்கின்றது.
அப்ப மக்கள் சில எதிர்க்கட்சியினர் இப்பவும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் இப்படியான வரி விதிப்பை விதிப்பதன் மூலமாகத்தான் எரிபொருட்களுடைய விலையை அதிகரித்துக் கொண்டு செல்லுகின்றது என்று அதை நீக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருந்தார்கள். அப்ப இதைத்தான் அது சொல்லப்படுகின்றது. உற்பத்தி பொருட்களின் விலை வந்து நேரில் வரியால் அதிகரிக்கிறது ஒரு காரணமாக அமைந்து காணப்படுகின்றது. அடுத்தது வெளிநாட்டு நாணய மாற்று வீதம் வீழ்ச்சி அடைதல். அப்ப இலங்கையில பாருங்க அதுவும் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப இதுகள் ரெண்டும் வந்து ஒரு நல்ல உதாரணங்களாக இலங்கைக்கு பணவீக்கத்துக்கு காணப்படுகின்றது. பாருங்க வெளிநாட்டு நாணய மாற்று வீதம் இலங்கையில வீழ்ச்சி அடைய தொடங்கி இருக்கு. அது கட்டுப்பாட்டு முறையில் அரசாங்கம் வச்சிருக்கின்றது. ஆனா ஒரு முறையில கட்டுப்பாடு அதை நீக்கும் பொழுது இன்னும் ஒரு அமுக்க பிரஷர் ஒன்று வெடிக்கிற மாதிரி வெடிச்சு அந்த செலவு தூண்டுதல் பணவீக்கம் ஏற்படும், செலவு தள்ளுகை பணவீக்கம் ஏற்படும். அப்ப பணவீக்கத்தால் ஏற்படுகின்ற பொருளாதார விளைவுகள் என்ன? அப்ப பணவீக்கத்தால் ஏற்படுகின்ற பொருளாதார விளைவுகள் என்னன்னு பார்த்தா பணத்தின் மெய்ப்பெறுமதி கொள்ளளவு ஆற்றல் குறைவடைந்து கொண்டு செல்லும். அது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். பணத்தின் மெய்ப்பெறுமதி குறைவடையும், கொள்வனவு ஆற்றல் குறைவடையும். உண்மையான பணத்தின் பெறுமதி குறைவடையும், பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சு போயிடும். மக்களின் மெய் வருமானம் குறைந்து வாழ்க்கை தரம் வீழ்ச்சி அடையும். அப்ப எங்களோட வருமானம் கூடாது, பொருட்கள் சேவைகளோட விலை அதிகரிக்கும் பொழுது எங்களுடைய வருமானம் கூடாது, வருமானம் கூடாத பொழுது எங்களுடைய மெய் வருமானம் குறைவடையும். அதனால நாங்கள் வேண்டுற சாமான்களோட அளவு குறையும், சாமான்களோட தரம் குறையும். அப்ப அப்படியான நேரத்தில் வந்து எங்களோட வாழ்க்கை தரம் வீழ்ச்சி அடையும். அப்ப நிலையான வருமானம் பெறுவோருக்கும் குறைந்த வருமானம் பெறுவோருக்கும் பாதகமான வருமான பங்கீடு இடம்பெறும். அப்ப நிலையான வருமானம் பெறுவோருக்கு வந்து மிகவும் பாதிப்படைவினம் என்னென்று சொன்னா அவையோட வருமானம் அதிகரித்து காணப்படாது. அப்படியான நேரத்தில் வந்து அவர்களோட நான் இப்ப முதல் சொன்ன மாதிரி வாங்குற தொகை குறையும், வாங்குற குவாலிட்டி தரமான பொருட்களை வாங்குவது குறைவடையும். முதல் தரமான பொருட்களை வாங்கினவர்கள் இப்ப விலை கூடிட்டோன்னு தங்களோட எஃபர்ட் பண்ண இல்லாத அடிப்படையில் தங்களோட வருமானத்தை சுருக்கி கொண்டு குறைந்த விலைக்கு விற்கின்ற தரம் குறைந்த பொருட்களை வாங்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை தரம் வீழ்ச்சி அடையும். அப்ப நிலையான வருமானம் பெறுவோருக்கும் குறைந்த வருமானம் பெறுவோருக்கும் பாதகமான வருமான பங்கீடு இடம்பெறும். அப்ப குறைந்த வருமானம் பெறுவோருக்கும் இதே நிலைதான். நிலையான வருமானம் பெறுபவர்கள்ட்ட உண்மை வருமானம் குறைவடையும், குறைந்த வருமானம் பெறுபவர்கள்ட்ட உண்மை வருமானம் குறைவடையும் பொழுது அது சில நேரம் பூஜ்ஜியமாகவும் போயிடும் மெய் வருமானம். அப்ப இந்த ரெண்டு விதமான வருமானம் பெறும் பங்குதாரரும் தங்களுடைய இந்த பிரச்சனையால பணவீக்கத்தால பாதிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு வருமான பங்கீடு குறைவாக இருக்கும். உதாரணமா சொல்ல போனா பிசினஸ் செய்கின்ற ஒரு தொழிலதிபர் எடுத்து அவர் வந்து இப்படியான பிரச்சனைகள் கேள்வி தூண்டல் பணவீக்கத்தாலேயோ இல்லாட்டா செலவு தள்ளுகை பணவீக்கத்தாலேயோ ஒரு பொருளின் விலை 20 ரூபாய் தான் கூடும் என்று சொன்னா அவர் தனக்கும் ஒரு லாபத்தை இன்னும் கொஞ்சம் அதிகரிப்பாக வேணும் என்று சொல்லி 30 ரூபாய்க்கு கூட்டி வித்து விட்டுருவார் பொருட்களை. அப்படி 30 ரூபாய்க்கு அவர் கூட்டி விற்கும் பொழுது அங்க பணவீக்கத்தால் ஏற்படுகின்ற பாதிப்பு 20, அவர் தன்னுடைய லாபத்தை ஏற்படுத்துகின்ற லாபமாக 10 ரூபாயும் வச்சு ஒரு பொருளை வித்து விட்டுருவார். ஆனால் இங்க நிலையான வருமானம் பெறுவோரோ குறைந்த வருமானம் பெறுவாரோ அவர்கள் நினைப்பார்கள் இந்த பணவீக்கத்தால தான் 30 ரூபாய் அதிகரிப்பு ஏற்படுத்துதுன்னு சொல்லி அந்த 30 ரூபாய் பொருளுக்குரிய பொருளை வாங்கும் பொழுது சரியான கஷ்டமாயிருக்கும் அவர். அதாலதான் நாங்கள் சொல்றோம் நிலையான வருமானம் பெறுவோரும் குறைந்த வருமானம் பெறுவோரும் பாதகமான விளைவுகள் இல்லாட்டா பாதகமான வருமான பங்கீட்டை பெற்றுக் கொள்வார்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுவோம். அடுத்தது வளங்களின் வினைத்திறன் குறைவடைது. வளங்களோட வினைத்திறன் எஃபிஷியன்சி குறைஞ்சிடும். இருக்கிற ரிசோர்ஸை நாங்க எஃபிஷியண்டா பயன்படுத்த மாட்டோம். விலைகள் கூடிக்கொண்டு போகும் பொழுது எங்களால் ஒரு ஒழுங்கான நல்ல ரிசோர்ஸ எங்களால் ஹை பண்ண இயலாம இருக்கும். என்னென்னா ஹை ரேட்டா இருக்கும் அந்த நல்ல வளங்கள். அவை நாங்கள் சீப்பான வளங்களை எங்களோட உற்பத்திக்கு பயன்படுத்தி நாங்கள் எங்களோட வினைத்திறனை குறைச்சு கொள்ளுவோம். அப்ப தண்ட பாட்டில் எங்களோட வினைத்திறன் குறைவடைகின்றது என்றுதான் அதனுடைய அர்த்தம்.
அப்ப பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற நிலை காணப்படுவதால் நீண்டகால முதலீடுகள் குறைவடைதல். அப்ப பாருங்க, பொருளாதாரத்துல நிச்சயமற்ற நிலை காணப்படுவதால நீண்டகால முதலீடுகள் குறைவடைந்து கொண்டுதான் போகின்றது. ஏனென்று சொன்னா பணவீக்கம் வந்துட்டது, பொருளாதாரத்துல நிச்சயமற்ற நிலை காணப்பட வெளியிட்டுட்டது. அதால நீண்டகால முதலீடுகள் குறைவடையும். ஒருத்தராலே முதலீட்டாளனாலே ஒரு ப்ரெடிக்ட் பண்ணலாம் போகும், தீர்மானிக்க முடியாம போகும். நீண்ட காலத்துல என்ன மாதிரி தனக்கு முதலீடுகள் இருக்கும், அந்த முதலீடுகளுக்குரிய வருமானம் என்ன மாதிரி இருக்கும் என்று அவருக்கு தெரியாம இருக்கும். அடுத்தது ஏற்றுமதி வருமானங்கள் குறைவடைந்து இறக்குமதி செலவுகள் அதிகரிப்பதனால் செல்வ நிலுவை பிரச்சனைகள் ஏற்படும். அப்ப ஏற்றுமதி வருமானங்கள் குறைவடைய துவங்கி இருந்தானே பணவீக்கம் ஏற்படும் பொழுது இறக்குமதி செலவுகள் கூடும் என்பதும் உண்மைதானே. இறக்குமதி விலைகள் கூடிடும். அப்ப இப்படியான நேரத்துல பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம், செல்வ நிலுவை பிரச்சனைகள் ஏற்படும். அப்ப நாணய மாற்று வீத பெறுமதி வீழ்ச்சி அடைதல். நாணய மாற்று பெறுமதி வீழ்ச்சி அடைதல் நான் 3ஆம் தரம் சொல்கின்றேன். ஃபாரின் கரன்சி டீவேல்யூ ஆகும் பணவீக்கம் இருக்கும் பொழுது. உள்நாட்டுல பணவீக்கம் இருக்குமாக இருந்தால் எங்களுடைய இறக்குமதி செலவுகள் கூடும். அப்ப நாங்கள் கூடுதலான காசை கொடுத்துதான், இப்ப உதாரணத்துக்கு முதல் 170 ரூபாயில இருந்த டாலர் இப்ப 200 ரூபாய்க்கு வந்துட்டேன்னு சொன்னா, நாங்க 170 ரூபாயை கொடுத்து ஒரு டாலரை வேண்டின காலம் போய் இப்ப 200 ரூபாயை கொடுத்து ஒரு டாலர் வேண்ட வேண்டிய காலம் வந்துட்டு எங்களுடைய இறக்குமதி செலவுக்காக. அப்ப இறக்குமதி செலவுகள் அப்படி அதிகரித்து காணப்படும் பொழுது செல்வ நிலுவை பிரச்சனை அந்த நாட்டுக்கு ஏற்பட சந்தர்ப்பங்கள் உள்ளன. அப்ப நாணய மாற்று வீத பெறுமதி வீழ்ச்சியடைதல் இதுவும் நான் இப்ப சொன்ன ஒரு விடயமாக தான் காணப்படுகின்றது. அடுத்தது கடன் கொடுத்தோருக்கு பாதிப்பினையும் கடன் பெற்றோருக்கு நன்மையும் ஏற்படுத்துகின்றது. உதாரணமாக நான் நேற்று போன கிழமை ஒருத்தருக்கு 60 ரூபா காசு தாண்டு வேண்டி நான் ஒரு பாண்டராதல வேண்டிட்டேன். அப்ப அவர் எனக்கு கடன் தந்திருக்காட்டா போன கிழமை, அவர் 1 ரூபாத்தல் பானை அந்த 60 ரூபாய்க்கு வேண்டி இருப்பேன். ஆனா நான் இந்த கிழமை அவருக்கு நான் 60 ரூபா காசை இந்த கடனை பிடிச்சு கொள்ளு திருப்பி கொடுக்கும் பொழுது அவர் அந்த 60 ரூபாயை கொண்டு 1 ரூபாத்தல் பானை வேண்டியலாம். என்னன்னா என்னுடைய பானை விலை 65 ரூபாயா போயிட்டுது. அப்ப இதைத்தான் சொல்றது, கடன் கொடுத்தோர் பாதிக்கப்படுகின்றான், கடன் கொடுத்தோர் பாதிப்பினை ஏற்படுத்துகின்றது, கடன் பெற்றோருக்கு நன்மையாக அமைகின்றது. அப்ப கடன் பெற்றவனுக்கு இது நன்மையாக அமைந்து காணப்படுகின்றது. அப்ப இதோட நாங்கள் இந்த பணவீக்கம் முடிவடைகின்றது. இந்த பணவீக்கம் தொடர்பான ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருக்கின்றதா? ஆன்லைனில் நான் இருக்கின்றேன், சிவகுமார் தான் இருக்கின்றார். விளங்கிச்சுதா சிவகுமார்? ஏதாவது சந்தேகங்கள் இருக்கின்றதா உங்களுக்கு? இல்ல சார். நீங்க படிச்சதுல ஏதாவது ஒன்று சொல்ல விரும்புறீங்களா? இல்லாட்டா நீங்க ஏற்கனவே படிச்ச விடயங்கள்ல ஏதாவது? நான் பணவீக்கம் பண்றது எனக்கு என்ன, இப்ப நீங்கள் இளவெல்ல எல்லாம் படிச்சிருக்கிறபடியா ஒரு சுருக்கமான ஒரு சரியான விளக்கத்தை தான் நான் இதுல தர விரும்புகின்றேன். அந்த அடிப்படையில் இதுல நான் தந்திருக்கின்றேன். உங்களுக்கு அது பூரணமான ஒரு விளக்கத்தை தந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அவை நான் இந்த பணவீக்கம் பொதுவிலை மட்டம் என்பதை நாங்கள் முடிச்சிட்டோம். அடுத்ததாகத்தான் நாங்கள் பார்க்க போறது வணிக வங்கிகள் என்று நான் சொல்லியிருந்தேன். இப்ப நீங்கள் என்னென்று நீங்கள் படிக்கிறீங்களா? ஒவ்வொரு முறையும் இந்த இதை போட்டு போட்டு கேட்கிறீர்களா, இல்லாட்டா இந்த இதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஏதாவது படிக்கிறீர்களா சிவகுமார்? பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கிறேன் சார். பிரிண்ட் அவுட் எடுத்தா நீங்கள் உங்களுக்கு தேவையான நேரம் இதை நீங்கள் திருப்ப போட்டு கேட்டு விளங்கக்கூடியதா இருக்கும். அந்த அடிப்படையில இந்த வணிக வங்கியில இருக்கா வாட்சி பாருங்க. என்ன நீங்கள் எல்லாரும் வங்கியில வேலை செய்யக்கூடியா பெரும்பாலானாக்கள் உங்களுக்கு இதெல்லாம் பெரிய பிரச்சனை வராது.
அப்படி இருந்தாலும் நீங்கள் படிக்காமல் விட்ட சில விடயங்கள் வந்து இதுக்குள்ளே படிக்காம இல்லாட்டா உங்களுக்கு தெரியாத விடயங்கள் சில வந்து இதுக்குள்ள அடங்கி காணப்படலாம். அந்த அடிப்படையில சும்மா வாட்சி பாருங்க ஒருக்கா. அப்ப வணிக வங்கிகள் என்று நாங்கள் சொல்றது வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ். அப்ப வணிக வங்கியியல் என்று நாங்கள் சொல்றது வந்து கமர்ஷியல் பேங்கிங் என்ற விடயத்தை. அப்ப இந்த வணிக வங்கிகள் என்பதும் கம்பெனிகள் சட்டத்தின் அடிப்படையில தான் பதிவு செய்யப்பட வேண்டி இருக்கின்றது. ஏன்னா அவையிலும் வந்து தனியார் நிறுவனங்கள் என்று சொன்னா லிமிடெட் ரெண்டு பேரும் பாருங்க, கமர்ஷியல் பேங்க் ஆஃப் லிமிடெட், இன்டர்நேஷனல் பேங்க் ஆஃப் லிமிடெட். அப்ப நீங்க படிச்சிருக்கிறீங்க கம்பெனிகள் வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள் என்றால் லிமிடெட் என்று நாங்கள் போட வேண்டி இருக்கும், இல்லாட்டா இப்ப பிஎல்சி என்று போட வேண்டி இருக்கும். அப்போ கமர்ஷியல் பேங்க் பிஎல்சி, இன்டர்நேஷனல் பேங்க் பிஎல்சி என்று வரும். அப்ப அப்படியான நிறுவனங்கள் வங்கிகள் வந்து தனியார் வங்கிகள் என்று சொன்னா அவை வந்து கட்டாயம் கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அப்ப நீங்கள் இப்ப பாருங்க, கம்பெனி சட்டத்தின்படி வணிக வங்கிகள் என்பது நடைமுறை கணக்குகளை பேணுகின்ற நிதி நிறுவனங்கள் ஆகும். அப்ப கம்பெனிகள் சட்டத்தின்படி வணிக வங்கிகள் என்பது நடைமுறை கணக்குகளை பேணுகின்ற நிதி நிறுவனங்கள் ஆகும். இதை தவிர சேமிப்பு கணக்குகள், நிலையான வைப்புகள் என்பவற்றையும் பேணுகின்றன. அப்ப நாங்கள் கவனிச்சு பாருங்க, நாங்க வணிக வங்கிகளை பற்றி தான் படிக்கின்றோம், வணிக வங்கியில மட்டும்தான் படிக்கின்றோம். அதை வந்து நாங்கள் இலங்கையின் மத்திய வங்கியின் இதுகளின்படி பார்த்தால் லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ் பேங்க் ஒன்று இருக்கின்றது, லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க் ஒன்று இருக்கின்றது. உத்தரவு பெற்ற வர்த்தக வங்கிகள் இல்லாட்ட வணிக வங்கிகள், உத்தரவு பெற்ற விசேட வங்கிகள் என்று ரெண்டு இருக்கின்றன. அதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப இங்க நாங்கள் முக்கியமாக நிறைய விடயங்கள் வணிக வங்கிகளை பற்றி படிக்க வேண்டி இருக்குன்னு சொன்னா நாங்கள் இங்க படிக்க வேண்டியது லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்குகளை பற்றி தான். அப்ப கம்பெனிகள் சட்டத்தின்படி வணிக வங்கிகள் என்பது நடைமுறை கணக்குகளை பேணுகின்ற நிதி நிறுவனங்கள் ஆகும். அப்ப நடைமுறை கணக்குகளை பேணுகின்ற நிதி நிறுவனம் வங்கி என்றபடியால்தான் அவற்றை நாங்கள் உத்தரவு பெற்ற வணிக வங்கிகள் என்று சொல்லுகின்றோம், லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க் என்று சொல்லுகின்றோம். இதை தவிர சேமிப்பு கணக்குகள், நிலையான வைப்புகள் என்பவற்றையும் இவை பேணுகின்றன. அப்ப சேமிப்பு கணக்குகளை, நிலையான வைப்புகளையும் பேணுகின்றது உத்தரவு பெற்ற வணிக வங்கிகள் மட்டுமல்ல, லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் மட்டுமில்ல, லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ் பேங்க் என்று சொல்லப்படுகின்ற உத்தரவு பெற்ற விசேட வங்கிகளும் அவைத்தான் செய்கின்றன. அத்துடன் கடன் வழங்கலையும் மேற்கொள்ளுகின்றன. அப்ப இப்படியான வைப்புகளை பெற்றுக்கொண்டு அவை என்ன செய்கின்றன, கடனை வழங்குகின்றன. அப்ப இவர்கள் லாப நோக்கத்துடன் இயங்குகின்றனர். அப்ப வந்து கம்பெனிகள், தனிப்பட்ட நிறுவனங்கள்,
இல்லாட்ட அரசாங்கத்தின் நிறுவனம் என்றாலும் ஒரு நிறுவனம் லாப நோக்கத்தை கொண்ட ஒரு நிறுவனமாக இவை இயங்குகின்றன. அவரோட முக்கிய நோக்கம் லாபத்தை ஈட்டுவது. அப்ப வரைவிலக்கணத்திற்கிணங்க வணிக வங்கிகள் நிதி இடைத்தரகர்களாக செயற்படுகின்றனர். அப்ப இங்க நாங்க நிதி இடைத்தரகர்கள் என்று சொல்லும் பொழுது யாரை சொல்லுகின்றோம்? ஒரு ஒரு நிறுவனத்தை பொறுத்த மட்டும் அந்த நிறுவனத்தை இல்லாட்டா தன் முயற்சியை கொண்டு நடத்துவதற்கு பண வசதிகள் தேவைப்படும் பொழுது அந்த பணத்தை இலகுவாக வேறு இடங்கள்ல இருந்து எடுத்து உங்கள்கிட்ட தாரத்துக்கு அந்த முயற்சியாளனுக்கு தாரத்துக்குரிய இலகுவான வேலையை செய்யும் ஒரு தரகராகத்தான் ஒரு புரோக்கராகத்தான் இந்த வணிக வங்கிகள் இருக்கின்றன. அப்ப அவர்கள் என்னென்ன அந்த காசு எடுத்து இவருக்கு கொடுக்கணும்? பொதுமக்கள்கிட்ட சில்லறையா இருக்கின்ற மிகுதியா இருக்கின்ற பணத்தை சேமிப்பென்ற நோக்கத்தில வேண்டி அதை இந்த தொழில் முயற்சிகளுக்கு கொடுப்பதன் மூலமாக ஒரு நிதி சேவையை செய்கின்றனர். அது நிதி இடைத்தரகர் வேலையாகவும் இருக்கின்றது. அப்ப சேமிப்பென்ற போர்வையில் எடுக்கப்படும் நிதிகள் லாப நோக்கத்துடன் விநியோகிக்கப்படுகின்றன. சேமிப்பென்ற போர்வையில் எடுக்கப்படும் நிதிகள் லாப நோக்கத்துடன் விநியோகிக்கப்படுகின்றன. அப்ப பாருங்க, அந்த கடனை கொடுக்கும் பொழுது லாப நோக்கத்துடன் தான் கொடுக்கப்படுகின்றது. வணிக வங்கிகளை தவிர உத்தரவு பெற்ற விசேட வங்கிகள் லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ் பேங்கும் இவ்வாறான கடன் வழங்கல்களை செய்து கொண்டிருக்கின்றன. வங்கிகள் பல்வேறான வாடிக்கையாளர்களுடன் மேற்கொள்கின்ற தொழிற்பாடுகளின் ஊடாக பொருளாதாரத்தின் செயலாற்றுகளுக்கு அபிவிருத்திக்கும் அத்தியாவசியமான பல நிதியியல் பணிகளை வழங்குகின்றன. வங்கிகள் பல்வேறான வாடிக்கையாளர்களுடன் மேற்கொள்கின்ற தொழிற்பாடுகளின் ஊடாக பொருளாதாரத்தின் செயலாற்றுகைகளுக்கும் அபிவிருத்திக்கும் அத்தியாவசியமான பல நிதியியல் பணிகளை வழங்குகின்றன. வங்கிகளின் மேற்படி நிதியியல் தொழிற்பாடுகளில் தொடர்பு கொள்கின்ற வாடிக்கையாளர்கள் பிரதானமான 3 பிரிவுகளை சேர்ந்தவர்களாக காணப்படுகின்றார்கள். அப்ப பாருங்க, வங்கிகள் பல்வேறான வாடிக்கையாளர்களுடன் மேற்கொள்ளுகின்ற தொழிற்பாடுகளின் ஊடாக பொருளாதாரத்தின் செயலாற்றுகைகள் அபிவிருத்திக்கும் அத்தியாவசியமான பல நிதியியல் பணிகளை வழங்குகின்றன. வங்கிகளின் மேற்படி நிதியியல் தொழிற்பாடுகளில் தொடர்பு கொள்கின்ற வாடிக்கையாளர்கள் பிரதானமாக 3 பிரிவுகளை சேர்ந்தவர்களாக காணப்படுகின்றார்கள். அப்ப முதலாவது பிரிவு என்னென்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நிதியங்களை வழங்குகின்றவர்கள் அல்லது வங்கிகளில் பணத்தை முதலீடு செய்கின்றவர்கள். அது யார்? சாதாரண ரீட்டைல் கஸ்டமர்ஸ். ரீட்டைல் டிபாசிட்டர்ஸ். சின்ன சின்ன இப்ப என்னைய மாதிரி உங்களை மாதிரி ஒரு சின்ன சின்ன தொகைகளை பணத்துல வங்கியில வைக்கிறார்கள், இல்லாட்டா பெருமளவில் வைக்கிறார்கள். அப்படியான வைப்புகளை இடுகின்ற எல்லாரையும் நாங்கள் சொல்லுகிறது நிதியியல் வழங்குனர்கள் அல்லது வங்கிகளில் பணத்தை முதலீடு செய்கின்றவர்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப பண வைப்புகளில் உரிமையாளர்கள், கடன் கொடுத்தோர் மற்றும் பங்கு உடைமையாளர்கள் இதில் உள்ளடங்குகின்றனர். அப்ப இப்படி பண வைப்புகளை செய்பவர்கள் யார் என்று சொன்னா உரிமையாளர்கள், கடன் கொடுத்தோர் மற்றும் பங்குடைமையாளர்கள் இதில் உள்ளடங்குகின்றனர். அப்ப அடுத்ததான் நாங்க போனா வங்கி கடன் வசதிகளை பெறுகின்றவர்கள். வங்கி கடன் வசதிகளை பெறுகின்றவர்கள் யார்? இந்த நான் சொன்ன மாதிரி லெண்டிங்ல போய் கடனை வேண்டி எடுக்கிற முயற்சியாளர்கள், இல்லாட்ட யார் யார் தங்களுக்கு காசு தேவையோ அவர்கள் எல்லாம் போய் கடன்களை வேண்டது வங்கி கடன் வசதிகளை பெறுகின்றவர். இவர்கள் நீண்ட காலம் வங்கியில் வைப்புகளை பேணி வருவதன் ஊடாக வங்கியின் நம்பிக்கையை கட்டியெழுப்பி கடன் பெறுவதன் மூலம் தொடர்ந்தும் வங்கியில் நம்பிக்கையை பெற்றிருப்பார்கள். அப்ப வங்கியில் கடன் வசதிகளை பெறுகின்றவர்கள் இவர்கள் நீண்ட காலம் வங்கியில் வைப்புகளை பேணி வருவதனூடாக வங்கியின் நம்பிக்கையை கட்டியெழுப்பி கடன் பெறுவதன் மூலம் தொடர்ந்து வங்கியின் நம்பிக்கையை பெற்றிருப்பார்கள். அப்ப அடுத்தது மூன்றாவதாக நாங்கள் யார் பார்க்கிறோம் என்று சொன்னால் பண கொடுப்பனவுகள் பெறுவனவுகளை செய்பவர்கள். பண கொடுப்பனவுகள் பெறுவனவுகளை செய்பவர்கள் யார் என்று சொன்னால் பண கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் பண முதலீட்டுடன் தொடர்புடையதாக வங்கியினால் வழங்கப்படுகின்ற பல்வேறான நிதியியல் பணிகளை பெறுகின்ற வாடிக்கையாளர்கள். பண கொடுப்பனவுகள், பெறுவனவுகள், பண கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் பண முதலீட்டுடன் தொடர்புடையதாக வங்கியினால் வழங்கப்படுகின்ற பல்வேறான நிதியியல் பணிகளை பெறுகின்ற வாடிக்கையாளர்கள் தான் இந்த கொடுப்பனவு பெறுவனவுகளை செய்து கொள்கின்ற ஆட்களாக இருக்கின்றார்கள். அப்ப 3 விதமான ஆட்களை நாங்கள் பார்க்கின்றோம். முதலாவது வைப்பில் எடுப்பவர்கள்,
இரண்டாவது கடன் வேண்டுபவர்கள், மூன்றாவது வெற்றி எடுக்கிற ஆட்கள். அதாவது நிறைய ஃபைனான்சியல் சர்வீசஸ் பெறுகின்ற வாடிக்கையாளர்கள். உதாரணத்துக்கு ஒரு உங்களுக்கு தெரியும், ஏற்றுமதி இறக்குமதி வேலைகளை செய்பவர்கள் வந்து இறக்குமதி பத்திரங்களை கொடுப்பினம், இறக்குமதி ஏற்றுமதி பத்திரங்களை வேண்டி கொண்டு போய் நம் அப்படியான சர்வீஸுகளுக்குள்ள ஆளாகின்ற ஆட்கள். அப்ப இங்க பாருங்க, குறிப்பிட்டதொரு வங்கி வங்குரோத்து நிலைக்கு அல்லது முறிவடைதலுக்கு உள்ளாகின்ற போது வைப்பு உடைமையாளர்களுக்கும் கடன் கொடுத்தோருக்கும் நேரிடுகின்ற நட்டத்தை பற்றி எப்பொழுதும் வலியுறுத்தப்படுகின்ற போதிலும் மேலே காட்டப்பட்டுள்ள ஏனைய வாடிக்கையாளர்களுக்கும் பல்வேறான நட்டங்களும் சிரமங்களும் ஏற்படுகின்றன. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு வங்கி என்ன செய்கின்றது? வங்கி தான் போட்ட மூலதனத்திலும் பார்க்க, வங்கி வந்து அது தனிப்பட்ட நிறுவனமாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், தனியார் வங்கியாக இருக்கலாம், இல்லாட்டா அரசாங்கத்தினுடைய வங்கியா இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு முதலை வைத்துக் கொண்டுதான் தன்னுடைய பிசினஸை துவங்குகின்றது. அப்படி துவங்கும் பொழுது அது வந்து ஒரு நாளும் தன்னுடைய முதலை வந்து கடன் கொடுத்து எடுக்கின்ற அளவாக வச்சு கொள்ளாது. உதாரணமாக ஒரு 10 மில்லியன் மூலதனம் இருக்கும் என்று சொன்னால், அந்த 10 மில்லியனுக்கு வெளியால 90 மில்லியன் ரூபாவை வைப்பாக பெற்று அந்த 90 மில்லியன் ரூபாவை தான் கடனாக கொடுத்திருக்கும். அப்ப அவர்களுடைய மூலதனத்திலும் பார்க்க கூடுதலான தொகையை அவர்கள் வைப்பாக பெற்று அந்த வைப்பாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை ஒரு ரிஸ்க் எடுத்து முதலீட்டாளர்களுக்கு கடனாக கொடுத்து அவர்களிடமிருந்து பெறப்படுகின்ற வட்டி வருமானத்தை தனது லாபமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் திருப்பி செலுத்துற காசை இந்த முதலீட்டு வைப்பாளர்களுக்கு ஒரு சிறிய வட்டி வீதம், அதாவது தொழில் முயற்சியாளருக்கு கொடுத்து பெற்றுக்கொள்ளுகின்ற வட்டி வீதத்திலும் பார்க்க குறைந்த அளவு தான் வைப்பு வட்டியாக கொடுக்கும். அதுல இடைப்பட்ட விதத்துல வார வட்டி வீதம் வந்து லாபமாக கருதப்படும். அப்ப தன்னுடைய மூலதனத்தை ஒரு சின்ன மூலதனமா வச்சுக்கொண்டு ஒரு பெரிய அளவு தொகையை வைப்ப எடுத்து இவ்வளவு ரிஸ்க் எடுத்து கடன் கொடுக்கும் பொழுது அங்கே ஒரு ஃபைனான்சியல் ரிஸ்க் இருக்கின்றது, இல்லாட்டா கேபிட்டல் ரிஸ்க் இருக்கின்றது. அப்ப இந்த நிலையில வந்து ஒரு வங்கி வந்து பேங்க்ரப்ட் ஆகுது என்று சொன்னால், அங்கே பேங்க்ரப்ட் ஆகும் பொழுது தனது மூலதனம் போவது மட்டுமல்ல, இந்த வைப்பாளர்களோட நிதியும் கேள்விக்குறியாகின்றது. அந்த வைப்பாளர்களோட நிதியை திருப்பி செலுத்த முடியாத ஒரு நிலையை இந்த வங்கி ஏற்படுத்துகின்றது. அப்ப என்னென்று பேங்க்ரப்ட் ஆகின்றது? கொடுத்த கடனை எங்களுக்கு வேண்ட இல்லாம போகும் பொழுது பேங்க்ரப்ட் ஆகின்றது. கொடுத்த கடனை வேண்ட இல்லாம போகும் பொழுது அதை இந்த வங்கியால் தாங்க முடியாமல் போகும்போதுதான் பேங்க்ரப்ட் ஆகின்றது. அந்த வங்கி தன்னால தாங்கி கொள்ள முடியாத, என்னன்னு சொல்ற, அந்த பிரஷரை தன்னால தாங்கி கொள்ளக்கூடியதா இருக்கின்றது. ஒருத்தனுக்கு காசு கொடுத்துட்டேனே அவன் காசு தரவில்லை என்று உங்களுக்கு தனிப்பட்ட மனிதன் வாழ்க்கையை பாருங்க. நீங்கள் அரட்டையாவது ஒரு உங்களோட சம்பளத்துல வாழுகின்றீர்கள், உங்களோட சேமிப்புல ஒரு பெருந்தொகை பணத்தை அடுத்த கடனை கொடுத்து அவன் அந்த கடனை தரையில்லை என்று சொன்னால் நீ உங்களோட நிதி நிலை பெரிய மோசமான நிலைமைக்கு போகின்றது. இதுவே நீங்கள் இன்னொருத்தண்ட கடனை வேண்டி அந்த ஆளுக்கு கடனை கொடுத்திருந்தா நீங்கள் கடன் வேண்டினவனுக்கு திருப்பி கொடுக்க முடியாத நிலை ஏற்படும். இதுதான் வங்கியிலையும் ஏற்படுகின்றது. அப்ப கடன் கொடுத்தவருக்கு நேரிடுகிற நட்டத்தை பற்றி எப்பொழுதும் வலியுறுத்தப்படுகின்ற போதிலும் மேலே காட்டப்பட்டுள்ள ஏனைய வாடிக்கையாளர்களுக்கும் பல்வேறான நட்டங்களும் சிரமங்களும் ஏற்படுகின்றன. அப்ப இங்க மேலே காட்டப்பட்டுள்ள ஏனைய வாடிக்கையாளர் என்று சொல்லப்படுறது இந்த சர்வீஸை பெற்றுக்கொள்ள வார ஆக்கள். அதாவது அவர்கள் வைப்பில் இருக்க மாட்டார்கள் பெரிய காசுகளை, அவர்கள் கடனும் வேண்டி இருக்க மாட்டார்கள். ஆனா இப்படியான நாங்கள் கடன் வேண்டி கடனை திருப்பி எடுத்து அந்த வைப்பாளர்கள் கொடுக்க முடியாத நிலை வரும் பொழுது எங்களுடைய பிசினஸ் வந்து பேங்க்ரப்ட் ஆகும் பொழுது இந்த சர்வீஸ்களை பெறவார, உதாரணத்துக்கு இறக்குமதி பத்திரங்களை சமர்ப்பித்து தமது பொருட்களை இம்போர்ட் பண்ணுவதற்குரிய டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணி அந்த பேங்கின் மூலமாக உதவி பெற்ற சேவையை பெறவாராக்கள், இல்லாட்ட ஏற்றுமதி பத்திரங்களை சமர்ப்பித்து தமது காசை எடுத்துக்கொண்டு போக விரும்புகிறாக்கள், பொருட்களை ஏற்றுமதி செய்து போட்டு தங்கள் ஏற்றுமதி பத்திரங்களை கொண்டு கொடுத்து போட்டு தான் எப்படா தனக்குரிய ஏற்றுமதிக்குரிய காசு அந்த வங்கிக்குள்ளால வரும் என்று பார்த்து கொண்டிருக்கிற ஆக்கள்
அவர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது இப்படியான பேங்க்ரப்சி நிலை. உதாரணமாக வங்கி கடன்களின் மூலம் தொழிற்பாடுகளில் ஈடுபடுகின்ற வாடிக்கையாளர்களுக்கு தேவையான கடன் நிதியங்கள் கிடைக்காமையால் அத்தகைய தொழில் முயற்சிகள் பாதிக்கப்படும். அதே போன்று கொடுப்பனவு பணிகளில் மற்றும் வங்கி உத்தரவாதங்கள் போல நிதியியல் பணிகளை மேற்கொள்வதற்கு வங்கியுடன் தொடர்பு கொண்டுள்ள வாடிக்கையாளர்களும் அத்தகைய பணிகள் முறிவடைவதன் மூலம் நட்டமடைகின்றனர். ஆதலால் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் தாம் கொடுக்கல் வாங்கல் செய்து பலம் பொருந்திய சிறந்ததொரு வங்கியுடனா என்பதை பற்றிய அறிவுடன் எப்பொழுதும் கொடுக்கல் வாங்கல் செய்வது மிகவும் தொலைநோக்குடன் கூடியதாக இருக்கும். அப்ப நான் காசு போடுறேன்டா என்ன, வங்கியில போய் கடன் எடுக்க போறேன்டா என்ன, சரி நான் காசும் போடையில வங்கியில கடன் எடுக்கவும் போகையில வங்கியில நிறைய சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு போறேன்டாலும் கூட இந்த வங்கி ஒரு நிதியியல் ரீதியா ஸ்திரமான வங்கியா, நீண்ட காலத்துக்கு ஒரு ஆட்டம் காணாம போகக்கூடிய வங்கியா என்று அறிந்து வைத்திருத்தல் ஒவ்வொரு வாடிக்கையாளனது கடமையாகும். இல்லாத பட்சத்துல இப்படியான வங்கிகள் சின்ன சின்ன வங்கிகள் ஆட்டங்கள் காணும் பட்சத்துல இது வைப்பிலிட்டவனுக்கு மட்டுமில்ல, கடனை வேண்டினவனுக்கு மட்டுமில்ல, அந்த வங்கியில நிறைய சேவைகளை பெற்றுக்கொள்றவனுக்கு பிரச்சனையாகத்தான் அமைந்து காணப்படுகின்றது. அப்ப எப்பொழுதுமே ஒரு நல்ல வங்கியோட தான் நாங்கள் சேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இலங்கையை பொறுத்த மட்டும் பெரும்பாலும் வங்கிகள் முறிவடைதல் என்பது மிகவும் குறைவாகத்தான் காணப்படுகின்றது என்று சொன்னால், இலங்கையை பொறுத்த மட்டும் மத்திய வங்கி ஏதோ ஒரு வகையில தலைப்பட்டு அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி விடாது. உதாரணமாக சொல்ல போனால் பிறகு அடிக்கடி ஒரு வருஷத்துக்கு 1-2 நிதி கம்பெனிகள் முறிவடைவதை நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கடைசியா த பினான்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய ஆலமரமே விழுந்து விட்டது. ஆனால் வங்கிகளை பொறுத்த மட்டும் எந்த ஒரு வங்கியும், அது முக்கியமாக உத்தரவாதம் அளிக்கப்பட்ட வர்த்தக வங்கிகள், லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் இன்று வரை முறிவடையும் நிலைக்கு தள்ளப்படவில்லை. ஏனென்று சொன்னால் மத்திய வங்கி மிகவும் சிறப்பான அவதானங்களை எடுத்து அந்த நிலைக்கு கொண்டு வருவதை தவிர்த்து கொள்ளுகின்றது. ஏனென்று சொன்னால் அப்படியே நடக்குமாக இருந்தால் இலங்கையின் நிதி நிலைமைகளே, நிதித்தன்மைகளே மிகவும் மோசமாக பாதிக்கப்பட வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றது என்பது உண்மை. அப்ப இவ்வாறு ஒரு வங்கி சிறந்ததா அல்லது தரம் குறைந்ததா என்பதை எந்த காரணிகளின் அடிப்படையில் தீர்மானிப்பது என்பதை பற்றி வாடிக்கையாளர்கள் அறிந்திருத்தல் வேண்டும். அப்ப இதை நாங்கள் கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வாடிக்கையாளரும் தாம் கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற வங்கிக்கு அதனை மற்ற வங்கிகளுடன் ஒப்பிடுகின்ற போது சிறந்ததொரு வங்கி என்ற மனப்பான்மையின் அடிப்படையிலேயே தான் செயல்படுவார்கள். அப்ப நான் ஒரு வங்கியில டிரான்சாக்சனுக்கு செய்ய போறேன்னு சொன்னா எப்பவுமே எந்த மனதுக்குள்ள இருக்கும் என்று சொன்னா நான் போறது ஒரு பெஸ்ட் பேங்கோட உண்டு. அப்ப ஏனைய வங்கிகளோட நான் ஒப்பிட்டு இதை நான் செலக்ட் பண்ணி எடுத்துருவேன். ஆயினும் சிறந்ததொரு வங்கி என்பதை பல்வேறான வாடிக்கையாளர்களும் பல்வேறான காரணிகளின் அடிப்படையிலேயே தீர்மானிப்பார்கள். வைப்புகளும் உயர்ந்தளவு வட்டி செலுத்துகின்ற கவர்ச்சிகரமான வர்த்தக விளம்பரங்களை வெளியிடுகின்ற வங்கி சிறந்ததொரு வங்கியாகும் என அநேகமான வைப்புடைமையாளர்கள் கருதுகின்றனர். அப்ப வைப்புகளுக்கு நான் பெரிய ஹை ரேட் தாரன் என்றதும் இல்லாட்ட கவர்ச்சிகரமான விளம்பரங்களை டிவிலையும் பேப்பர்கள்லையும் நியூஸ் எல்லா இடங்கள்லையும் சமூக வலைத்தளங்கள்லையும் போட்டு விளம்பரப்படுத்துகின்ற வங்கி தான் சிறந்த வங்கி என்றும் நாங்கள் எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கின்றோம். மிகவும் வசதியான நிபந்தனைகளின் கீழ் அல்லது விரைவாக கடன் வழங்குகின்ற ஒரு வங்கி சிறந்ததொரு வங்கியாகும் என கடன் வாடிக்கையாளர்கள் கருதுகிறார். அப்ப கடன் எடுக்க போறவன் என்ன நினைக்கிறான், நான் இன்றைக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்தேன், நாளைக்கு எனக்கு லோனை தந்துட்டான், அதுதான் திறமான வங்கி. அநேகமானோர் அரசு வங்கிகள் சிறந்த வங்கிகள் ஆகும் என்று கருதுகின்றனர். அப்ப சில பேர் என்ன நினைக்கிற மாதிரி கவர்மெண்ட் பேங்க்கள் சிறந்த வங்கிகள் என்று, ஏனென்று சொன்னா அங்க அரசாங்கத்தின் பாதுகாப்பு இருக்கும் என்று அவர்கள் நினைக்கின்றனர். புதுப்பாணியிலான பாரிய கட்டடங்களை கொண்டுள்ள பாரிய வங்கிகள் சிறந்த வங்கிகளாகும் என்று சிலர் கருதுகின்றனர்.
பெரிய பெரிய பில்டிங்களோட சில வங்கிகள் இருந்தா அது பெரிய அட்ராக்டிவா இருக்குது, அட்ராக்ஷனா இருக்குன்னா அதுகள் நல்ல வங்கிகள் என்று சில பேர் கருதுகின்றனர். ஆயினும் ஒரு வங்கியின் சிறந்த தன்மையை அல்லது பணம் பொருந்திய தன்மையை வங்கி தொழிற்பாடுகள் பேணி வருகின்ற தொடர்பிலேயே நிதியியல், தொழில்துறை மற்றும் முகாமைத்துவ தகவல்களின் அடிப்படையிலேயே அன்றி மேற்படி காரணிகளின் அடிப்படையில் தீர்மானிக்க கூடாது. அப்ப வங்கி வந்து என்ன மாதிரியான பைனான்சியல் டீலிங்ஸ்ல இருக்கின்றது, அது என்ன மாதிரியான பிசினஸ் செய்து கொண்டிருக்கின்றது, என்ன மாதிரியான மேனேஜ்மெண்ட் இருக்கின்றது, அந்த மேனேஜ்மெண்ட் டீமில் இருக்கிற ஆட்கள் வெல் நோன் வெல் ரெஸ்பெக்டட் மேனேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் ஆண்டதை பார்த்து அதன் அடிப்படையில தான் நாங்கள் வந்து இதுக்குரிய தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஏனைய தொழில் முயற்சிகளை போன்றே வங்கிகளும் லாபம் ஈட்டும் பொருட்டே தொழிற்பாடுகளில் ஈடுபடுகின்றன என்றதை நாங்கள் முதலே பார்த்துட்டோம். அப்ப இதன் பொருட்டு பல்வேறான தொழில் ரீதியான இடர்நேர்வுகளுக்கு முகம் கொடுத்தல் வேண்டும். அப்ப தொழில் ரீதியான இடர்நேர்வுகள் என்பது ரிஸ்க். அப்ப நாங்கள் இந்த பிசினஸ் ரிஸ்க் என்று சொல்லலாம். தொழில் ரீதியான பிசினஸ் ரிஸ்குகள் இருக்கும். இடர்நேர்வுகளுக்கு முகம் கொடுப்பதன் பிரதிபலனாக லாபம் கிடைக்கின்றது. அப்ப நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ரிஸ்கை ஃபேஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு அளவுக்கு கூடுதலான லாபங்கள் எங்களுக்கு கிடைக்கும். அது உண்மை. ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன், லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன் என்பதுதான் பிரைவேட் செக்டர்லேயே உள்ள ஒரு தாற்பயம். நான் ரிஸ்க் இல்லாம வாழணும் என்று விரும்பினேன்டா என்ற வருமானமும் ஒப்பீட்டு ரீதியில சரியான குறைவாகத்தான் இருக்கும். அதே சமயம் நான் ஹை ரிஸ்க் எடுத்துக்கொண்டு போனேன்னா அங்க வந்து நான் விழுகிறதுக்கும் சான்சஸ் கூட, அதே சமயம் எனக்கு கிடைக்கிற வருமானம் வந்து கூடுதலாக இருக்கும். இடர்நேர்வுகளுக்கு முகம் கொடுப்பதன் பிரதிபலனாக லாபம் கிடைக்கின்றது. பாத்தீங்களா? அதே போன்று ஏனைய தொழில்துறைகளை போன்றே வங்கிகளும் இந்த இடர்நேர்வுகளை ஒழுங்காக முகாமைத்துவம் செய்யும் தவறும் பட்சத்தில் வங்குரோத் அடைவதற்கும் முறிவடைவதற்கும் முகாமைத்துவம் செய்ய தவறும் பட்சத்தில் வங்குரோத் அடைவதற்கும் முறிவடைவதற்கும் முகம் கொடுக்க வேண்டி ஏற்படலாம். அப்ப இடர்நேர்வுகளை ஒழுங்கா மேனேஜ் பண்ணணும். ரிஸ்க் என்று சொன்னா அந்த ரிஸ்கை அவர்ஸ் பண்றதுக்குரிய டெக்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லாத சந்தர்ப்பங்களில் நீங்கள் விழ வேண்டி ஏற்படும். ஆதலால் வினைத்திறன் மிக்க இடர்நேர்வு முகாமைத்துவத்தை கொண்டுள்ள ஒரு வங்கியே பலம் பொருந்திய சிறந்த ஒரு வங்கியாக கருதப்படும். வினைத்திறன் மிக்க இடர்நேர்வு முகாமைத்துவத்தை கொண்டுள்ள ஒரு வங்கியை பலம் பொருந்திய சிறந்த ஒரு வங்கியாக கருத வேண்டும். அப்ப அதை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளணும். அப்போ ஒரு வங்கிக்கு உருவாகக்கூடிய இடர்நேர்வுகள் யாவை என்பதையும் அவற்றை எவ்வாறு முகாமை செய்த வேண்டும் என்பதையும் ஆராய்வதற்கு முன்னர் ஒரு வங்கியின் தொழிற்பாடுகள் யாவை என்பதை அறிவது பயனுள்ளதாக இருக்கும். அப்ப நாங்க வங்கியின் தொழிற்பாடுகள் என்னன்றதை நாங்கள் முதல் பார்ப்போம். அப்ப ஒரு வங்கி அன்றாடம் மேற்கொள்ளுகின்ற தொழில்துறை நடவடிக்கைகளை முக்கியமாக 2 விதமாக பிரித்து கொள்ளலாம். அதுல ஒன்று என்னென்று சொன்னா ஆன் பேலன்ஸ் ஷீட் மேட்டர்ஸ், மற்றது ஆஃப் பேலன்ஸ் ஷீட் மேட்டர்ஸ். அப்ப 5 வகைக்கு உள்ள இடம்பெறுகின்ற சில விடயங்கள் இருக்கின்றன, 5 வகைக்கு வெளியில இடம்பெறுகின்ற சில விடயங்களும் இருக்கின்றன. ஒரு வங்கியின் 5 வகையில் அதனை தயாரிக்கின்ற தினத்தன்று வங்கியினால் செலுத்த வேண்டியுள்ள பொறுப்புகளும் வங்கியில் உள்ள சொத்துக்களுமே குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்ப 5 வகையை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், பேலன்ஸ் ஷீட் எடுத்துக்கொண்டா அதன் வங்கியில் உள்ள சொத்துக்களும் வங்கியில் உள்ள பொறுப்புகளும் தான் இருக்கும். வங்கியினால் பெறப்பட்டுள்ள நிதியங்களும் மேற்கொள்ள வேண்டியுள்ள கொடுப்பனவுகளுமே பொறுப்புகளாக கருதப்படும். அப்ப நாங்கள் என்னென்னத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோமோ திருப்பி செலுத்த வேண்டிய காசுகள் எங்கெங்கள்ட்ட இருக்குதோ அதுகளெல்லாம் பொறுப்புகளாக நாங்கள் வச்சிருப்போம். படுகடன் மற்றும் உரிமையாளர்கள் வழங்கியுள்ள மூலதனம் ஆகியன அடிப்படை நிதிய மூலாதாரங்கள் ஆகும். அப்ப வங்கிகள் வந்து இப்ப தொகுதி கடன்கள் டிபென்ச்சர்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணி கேபிட்டல் இஷ்யூ பண்ணி இருக்கும்னா அதுவும் வந்து உரிமையாளர்கள் மூலதனமாக நாங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் என்று நாங்கள் அதை சொல்லிக் கொள்கிறோம். அப்ப இப்பணத்தை தொழிற்பாடுகளில் ஈடுபடுத்துகின்ற போது வங்கிக்கு சொத்துக்கள் உருவாகின்றன.
அப்ப இந்த காசு எடுத்து நாங்கள் சொத்துக்களை வாங்கலாம், கடனை கொடுக்கலாம், அப்படியெல்லாம் நடந்ததுன்னா அங்க வந்து சொத்துக்கள் உருவாகின்றன. வங்கியின் அன்றாட கொடுக்கல் வாங்கல்களுக்காக உள்ள பணம், அதாவது கையிருப்பில் உள்ள காசு, பல்வேறான முதலீடுகள் என்றைக்கு நாங்க கடன் கொடுக்கறது மட்டுமில்லை, அரச கடன் பிணையங்கள்லயும் முதலிட்டிருப்போம், அரசு துறை செய்திகள்ல முதலிட்டிருப்போம், தனியார்களுக்கு காசு கடன் வழங்கியிருப்போம். பல்வேறான கடன்கள், மேலதிக பெற்று வர்த்தக கடன்கள், தவணை கடன்கள் என்று நிறைய கடன்களை கொடுத்திருப்போம். மற்றும் நிலையான சொத்துக்கள் சிலவற்றை வேண்டியிருக்கும், கட்டடங்கள், கருவிகள் எல்லாத்தையும் நாங்கள் வேண்டியிருக்கோம். அப்ப இவ்வாறு ஐந்தொகையில் பதியப்படுகின்ற சொத்துக்கள் அல்லது பொறுப்புகளை உருவாக்குகின்ற தொழிற்பாடுகள் ஐந்தொகைக்கு உரித்தான தொழிற்பாடுகள் ஆகும். இதில் வைப்புகள் மற்றும் கடன்களை பெறுதல் ஆகிய பொறுப்புகளை உருவாக்கி கொள்வது, கடன் வழங்குதல் மற்றும் பண முதலீடு ஆகிய சொத்துக்களை அடைய பெறுதல். இதில் வைப்புகள் மற்றும் கடன்களை பெறுதல் ஆகிய பொறுப்புகளை உருவாக்கி கொள்ளுதல், கடன் வழங்குதல் மற்றும் பண முதலீடு ஆகிய சொத்துக்களை அடைய பெறுதல் ஒரு வங்கி அன்றாடம் மேற்கொள்கின்ற பொதுவான தொழிற்பாடுகள் ஆகும். அப்ப நாங்கள் வைப்புகளை பெற்றுக்கொள்கின்றோம், எங்கேயாவது நாங்கள் கடனை வேண்டிக் கொள்வோம் என்றால் அது பொறுப்புகள்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல நாங்கள் அந்த கடனை கொண்டுச்சு கடன் வழங்குகின்றோம் என்று சொன்னாலோ, இல்லாட்டா அந்த காசை கொண்டு எங்கேயாவது போய் இன்வெஸ்ட் பண்றோம், ட்ரெஷரி பில்ல இன்வெஸ்ட் பண்றோம், இல்லாட்டா ட்ரெஷரி பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம் என்றாலோ அது வந்து சொத்துக்களை அதிகரிக்க பார்க்கும். அப்ப இது டே டு டே பிசினஸ். வங்கியின் ஐந்தொகையில் அதிக பெறுமதியை இத்தொழிற்பாடுகளை கொண்டிருக்கும். அப்ப வங்கியின் ஐந்தொகையில் இருக்கிறது இதெல்லாம் இந்த தொழிற்பாடுகளாகத்தான் இருக்கும். வைப்புகள் மற்றும் கடன் பொறுப்புகளுக்கு வங்கி வட்டி செலுத்தும் என்பதோடு கடன்கள் மற்றும் முதலீட்டு சொத்துக்களுக்கு வட்டி வருமானம் வங்கிக்கு கிடைக்கும். அப்ப கிளியரா சொல்லியிருக்கு, நீங்கள் பாருங்க, நாங்கள் வச்சிருக்கிற எங்களுக்கு கிடைக்கிற வைப்புகளுக்கு நாங்கள் வட்டி வழங்கணும், நாங்கள் வேண்டுற கடன்களுக்கு நாங்கள் வட்டி கொடுக்கணும், அதே சமயம் நாங்கள் கடன் கொடுத்திருந்தா அதால கிடைக்கிறது வட்டி வருமானம், நாங்கள் எங்கேயாவது முதலீடு செய்திருந்தா அதால கிடைக்கிறதும் வட்டி வருமானம். அப்ப வட்டி வருமானத்திலிருந்து வட்டி செலவை கழிப்பதன் மூலம் தேறிய வட்டி வருமானம் கணிப்பிடப்படும் என்பதோடு அது வங்கியின் ஐந்தொகைக்குரிய தொழிற்பாடுகளில் இருந்து கிடைக்கும் வருமானமாக கருதப்படும். அப்ப இதெல்லாம் பேலன்ஸ் ஷீட் ஈவென்ட்ஸ். வங்கியின் பொதுவான தொழிற்பாடுகள் ஐந்தொகைக்குரிய தொழிற்பாடுகள் ஆகும் என்பதால் இவ்வருமானம் வங்கி தொழிற்பாடுகளில் இருந்து கிடைத்த வருமானமாகவும் குறிப்பிடப்படுகின்றது. வைப்புகள் மற்றும் கடன்களின் மூலம் பணத்தை பெறுதலும் அவற்றை பல்வேறான கடன்கள் மற்றும் முதலீடுகளில் இடுதலும் இடர்நிறுவலை கொண்ட அடிப்படை தொழிற்பாடுகள் ஆகும். அப்ப வைப்புகள் மற்றும் கடன்களின் மூலம் நாங்க பணத்தை பெறுவதிலும் அவற்றை பல்வேறான கடன்கள் மற்றும் முதலீடுகளில் இடுதலும் இடர்நேர்வுகளை கொண்ட, அதாவது ரிஸ்க் பேஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆக இருக்கின்றது. வைப்பு உரிமையாளர்கள் பணத்தை மீள கோருகின்ற போது அதை கொடுக்க வேண்டிய ஒப்ளிகேஷன் எங்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி பெறப்பட்ட கடன்களை உரிய தினத்தில் அதற்குரிய வட்டியுடன் மீள செலுத்த வேண்டியுள்ளதும் ஒரு வங்கிக்குள்ள ரிஸ்க் தான். அப்ப இந்த பணத்தை பயன்படுத்தி வழங்கப்பட்டுள்ள கடன்கள் மற்றும் முதலீடுகளிலிருந்து குறித்த வட்டியுடன் அப்பணத்தை மீள பெற வேண்டியுள்ளமை வங்கி முகம் கொடுக்கின்ற இன்னொரு இடர்நேர்வு ஆகும். அப்ப இதெல்லாம் ஆன் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ் ஆக நாங்கள் கருதுகின்றோம். அப்போ ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ் என்று நாங்கள் என்னத்தை பார்க்கிறோம்னு சொன்னால் ஐந்தொகைக்கு புறம்பான தொழிற்பாடுகளாக கருதப்படுபவை. ஐந்தொகையில் குறிப்பிடப்படுகின்ற சொத்துக்கள் அல்லது பொறுப்புகள் உருவாகாத தொழிற்பாடுகள் ஆகும் என்பதோடு வங்கி தரவு தொகையை அல்லது கட்டணத்தை அறவிடாது வழங்குகின்ற பல்வேறான நிதியியல் பணிகள் இதில் உள்ளடங்குகின்றன. அப்ப ஐந்தொகைக்கு புறம்பான தொழிற்பாடுகள் வந்து எல்லாம் ஐந்தொகைக்கு வெளியில தான் நடக்கும். ஐந்தொகையில் குறிப்பிடப்படுகின்ற சொத்துக்கள் அல்லது பொறுப்புகள் உருவாகாத தொழிற்பாடுகளை தான் இங்க நாங்கள் சொல்லுகின்றோம். வங்கி ஒரு தரவு தொகை அல்லது கட்டணத்தை அறவிடாது வழங்குகின்ற பல்வேறான நிதியியல் பணிகள் இதில் உள்ளடங்குகின்றன. இதில் ஒரு சில நிதியியல் பணிகள் மூலம் வங்கிகளுக்கு பல்வேறான எதிர்பாராத பொறுப்புகளும் கடப்பாடுகளும், அதை நாங்கள் சொல்றது கண்டிஜென்சிஸ் அண்ட் கமிட்மெண்ட்ஸ் என்று சொல்லுகின்றோம், அவை உருவாகின்றன. உதாரணமாக நாணய கடிதங்களை வழங்குதல், வங்கி உத்தரவாதங்களை வழங்குதல்,
பேங்க் கேரண்டி ஒன்றை கொடுக்குதுன்னு சொன்னா அதுக்கு நாங்க ஒரு கமிஷன் மட்டும்தான் வாங்குகின்றோம். ஆனால் அந்த பேங்க் வந்து கேரண்டி ஒன்று இருக்கிறபடியா அதுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அதே மாதிரி லெட்டர் ஆஃப் கிரெடிட் ஒன்றை நாங்கள் அக்செப்ட் பண்ணி மற்ற வங்கி கொடுக்கும் பொழுது அந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் என்பது என்ன? வாடிக்கையாளன் சார்பாக நாங்கள் ஏற்றுமதியாளனுக்கு, இறக்குமதியாளன் சார்பாக நாங்கள் ஏற்றுமதியாளனுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கின்றோம். நீ இந்த சாமான்களை அனுப்பினா உனக்கு இந்த காசு கிடைக்கும். அப்ப இந்த இறக்குமதியாளனோடு நாங்கள் நல்ல உறவுகளை வைத்திருந்தா நாங்கள் இறக்குமதியான ஒரு வைப்புகளையுமே செய்யாமல் நாங்கள் நாணய கடிதத்தை ஏற்றுக்கொண்டிருப்போம். அப்ப உதாரணமாக இப்ப 2-3 கிழமைக்கு முதல் நீங்கள் பார்த்திருப்பீங்க, மத்திய வங்கி சில 850 இவ்வளவு ஐட்டமான பொருட்களுக்கு 100% மார்ஜின் வச்சிருக்கோம் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணதெல்லாம் இதுதான். அதாவது அந்த கட்டத்துல வந்து வாடிக்கையாளரை நீ நம்புறியோ நம்பலையோ வர்த்தக வங்கிகளுக்கு அறிவுறுத்துது மத்திய வங்கி, நீ வாடிக்கையாளரை நம்புறியோ நம்பலையோ இப்படியான 850 விதமான பொருட்களை நீ இறக்குமதி செய்கிற ஒருத்தர் இறக்குமதி என்று வந்தா அவர் உனக்கு நல்ல வாடிக்கையாளனோ கூடாத வாடிக்கையாளனோ நீ அவைகள்ட்ட காசை வேண்டி கொண்டுதான் 100% காசை வேண்டி கொண்டுதான் அந்த நாணய கடிதத்தை எல்சிஓ ஓபன் பண்ணணும். அப்ப அப்படியான நாணய கடிதத்தை எல்சிஓ ஓபன் பண்ணும் பொழுது அங்கே இந்த வங்கிக்கு சில 5 வகைக்கு உள்ளுக்கு வார பொறுப்புகள் ஏற்படுது. ஏன்னா காசை வேண்டிட்டு இல்லை, காசை வேண்டினா அது வந்து 5 வகைக்குள்ள வந்துட்டு அந்த விஷயம். அப்ப நாணய கடிதத்தை கொடுக்குற கேரண்டி வந்து வங்கிக்கு அந்த ரிஸ்க் இல்லாம போகுது. ஏன்னா ஏற்கனவே காசு இருக்குது, நாங்கள் எல்சி ஓபன் பண்ண அந்த காசை கொடுப்போம்ன்றதுதான். வங்கி உத்தரவாதங்களை வழங்குதல், பங்குகள் மற்றும் தொகுதி கடன்களின் மீள் காப்புறுதி, விலை கேள்வி முறைகளை வழங்குதல், முன்னோக்கிய செலாவணி உடன்படிக்கைகள் மற்றும் கடன் அட்டைகள் ஆகியவற்றை குறிப்பிடலாம். இப்படியான விடயங்களுக்கு வங்கி வந்து ஒரு பொறுப்புகளை பொறுப்பேற்குதே ஒழிய அதுக்காக வங்கிக்கு கிடைக்கிறது எல்லாம் கமிஷன் தான். எப்படியான விடயங்கள்? வங்கி நாணய கடிதங்களை வங்கி உத்தரவாதங்களை பெற்றுதல், பங்குகள் தொகுதி கடன்கள மீள் காப்புறுதி, ரீஇன்சூரன்ஸ், விலை கேள்வி முறைகளை வழங்குதல். அப்போ என்னன்னு சொல்றது, பிட் பாண்ட், கோட்டேஷன் பாண்ட்ஸ் அதுகளுக்குரிய உத்தரவாதங்களை வழங்குதல். அப்படியான நேரத்துல எல்லாம் இந்த வங்கி கமிஷனை தான் எடுக்குதே ஒழிய அந்த ஃபுல் டிபாசிட்டை வங்கி எடுத்து வச்சிருக்காரு. அப்ப அப்படியான நேரங்கள்ல வந்து வங்கி ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ், அதாவது கண்டிஜென்சிஸ் அண்ட் கமிட்மெண்ட்ஸுக்கு போகின்றது. மற்றது கிரெடிட் கார்டுக்குள்ளால அடுத்த வேலை காசை வேண்டுறதுக்கு நாங்கள் உத்தரவாதம் அளிக்கின்றோம். ஆனால் நாங்கள் வந்து கிரெடிட் கார்டுக்குரிய பொருட்களை அந்த மர்ச்சன்ட்டுக்குரிய காசை நாங்கள் கொடுத்துருவோம், கஸ்டமர் காசு தர முதலே. அப்ப அதுகள் எல்லாம் வந்து எங்களோட கமிட்மெண்ட் அண்ட் கண்டிஜென்சிஸ் தான். அப்ப இவற்றின் காரணமாக எதிர்காலத்தில் வங்கிக்கு நிதியியல் பொறுப்புகளோ அல்லது பணம் செலுத்துவதற்கான இடர் நேர்வோ உருவாகலாம். உதாரணமாக இறக்குமதி கொடுக்கல் வாங்கல்களின் பொருட்டு நாணய கடிதம் ஒன்று வழங்கப்பட்டுள்ள போது குறிப்பிட்ட தினத்தில் இறக்குமதியாளர் ஏற்றுமதிக்குரிய கொடுப்பனவை வங்கிக்கு செலுத்த தவறும் இடத்து அப்பணத்தை ஏற்றுமதியாளருக்கு செலுத்துவதற்கு வங்கிக்கு நேரிடும். இவ்வாறான கொடுக்கல் வாங்கல்களின் பெறுமதியை வங்கியானது 5 வகையின் கொடுக்கல் வாங்கல்களுக்கு கீழ் எதிர்பாராத பொறுப்புகளாகவும் கடப்பாடுகளாகவும் குறிப்பிடும். இவ்வாறான கொடுக்கல் வாங்கல்களூடாகவும் வங்கிக்கு இடர் நேர்வு ஏற்படுகின்றது. அப்ப பாருங்க, இந்த கண்டிஜென்சி, அதாவது ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ்ன்றதை நீங்கள் திரும்ப ஒருக்கா வாக்கி பாருங்க. என்னன்னு சொன்னா வங்கியில வேலை செய்கிறார்கள் சிலவுல நீங்கள் யூ ஹேவ் கம் அக்ராஸ், அப்படி என்று சொன்னால் நீங்கள் அதை விளங்கி இருப்பீர்கள். அப்படி அல்லாமல் ஸ்கூல் லீவர்ஸ் இல்லாட்டா வேறொரு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டு இந்த கோர்ஸை படிக்கிறார்கள், இந்த கிளாஸை படிச்சு கொண்டிருந்தா உங்களுக்கு இந்த ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம் உடனடியாக விளங்காது. ஆகவே நீங்கள் இதை வந்து தொடர்ந்து திரும்பி ஒருக்கா பாருங்க, இந்த ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ் என்பது என்ன. ஏன்னா ஒரு சும்மா சாதாரணமான பிசினஸ் செய்யற ட்ரேடிங் செய்கின்ற ஒரு நிறுவனத்தை பொறுத்த மட்டும் இந்த ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ் என்பது அப்படியானதாக இருக்கா. அப்ப இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விடயமாக இருக்கு. ஆகவே நீங்கள் இதை வந்து ஒரு கிளியரா பாருங்க. நாங்கள் அடுத்த ஹெடிங், இந்த ஹெடிங்கை வந்து நாங்கள் அடுத்த
அதாவது இதில் சொல்லப்பட்டிருக்கிற வைப்பு பணி வசதிகள் ஒரு சிலவற்றை பின்வருமாறு குறிப்பிடலாம் என்று சொல்லப்பட்டிருந்த இந்த வைப்பு பணிகள் அதுகள் இதுகளை பற்றி நாங்கள் அடுத்த கிளாஸ்ல நாங்கள் பார்ப்போம். அந்த அடுத்த கிளாஸ் எப்போன்னு சொன்னா நாங்க வார செவ்வாய்க்கிழமை விடிய 8 மணிக்கு 19ஆம் தேதி விடிய 8 மணிக்கு உங்களுடைய வகுப்பு இருக்கு. அப்ப அது மட்டும் நாங்கள் இதை நீங்க ஒருக்கா ரிவைஸ் பண்ணி கொண்டு வாங்க. நான் நினைக்கல அதுக்குள்ள இவர்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவார்கள் என்பது எனக்கு ஐமிச்சம். ஆண்டாலும் இப்போ ஆன்லைனில் படித்தார்கள், நீங்கள் ப்ரஷ் அப் பண்ணி கொண்டு வாங்க. நாங்கள் தொடர்ந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்கு இதை பற்றி படிப்போம். நன்றி, வணக்கம்.